नारायण 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 सदा निरंतर हरि गुण नारायण नारायण नारायण। श्री गुरुभ्यो नमः। हरि ओम। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यस्य स्मरणमात्रेण द्वैतवासना प्रमुच्यते बोधात्मकाय नमस्तस्मै भगवते श्रीरमणमहर्षये। हृदाकाशे सदा भान्तं शान्तमानन्दरूपिणं ज्ञानबाणमहं वन्दे सद्गुरुं श्रीसत्यसायिनं मन्त्रयामिनं। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय श्रीगोविन्दाय नमो नमः। गोपिका जीवनस्मरणम् கிருஷ்ணனுடைய பால லீலைகளும் பிருந்தாவன லீலைகளும் இன்னி வரைக்கும் எல்லாரோட மனசையும் கொள்ள கொண்டு சித்திரத்திலையும் நாட்டியத்திலையும் பாடல்களிலையும் நாடகத்திலையும் ஓவியங்களிலும்னு சிற்பங்களில் அப்படின்னு எல்லா ஒரு கலைகளிலுமே புகுந்து சகல கலாதி குருஹு அப்படின்னு பாகவதமே கிருஷ்ணனுக்கு பேர் கொடுக்கறது. அப்பேற்பட்ட பகவானோட லீலைகள் பாகவதத்தில் எவ்வளோ சொன்னாலும் எவ்வளோ கேட்டாலும் இன்றைக்கும் புதுசாகவே இருக்கும். ராமாவதாரத்தில் பகவான் மரியாதா புருஷோத்தமன் அப்படின்னு கம்பீரமாக ரொம்ப மெஜஸ்டிக் ராமர். கண்ணனோன்னா அவனும் எம்மில் தான் ஆரம்பிக்கிறது, மிஸ்சீவியஸ், விஷமக்கார கண்ணன் அப்படின்னு பாட்டே பாடிவிட்டா அவனை பற்றி. விஷமக்கார கண்ணனுங்கிறா, ஏலா பொய்யுரைப்பானை அப்படிங்கிறா ஆண்டாள். வாய்க்கு வந்த மாதிரி கண்ணனை தான் பேச முடியும் இல்லையா? ஒரு சின்ன உதாரணமாகவே எடுத்துட்டோமானால் ராமர் அப்படின்னு சொல்லுவோம். ராமர் வந்தார், ராமர் லங்கைக்கு போனார் அப்படின்னு சொல்லுவோம். கிருஷ்ணர் வந்தார்னு சொன்னாலே என்னமோ நன்னாவே இல்லை. கண்ணன் வந்தான் அப்படின்னா தான் நமக்கு ஆனந்தமாக இருக்குது. கிருஷ்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், கண்ணன் வெண்ணெய் திருடினான் அப்படின்னு சொன்னால் தான் நமக்கே ஒரு ஆனந்தமாக இருக்கே தவிர கிருஷ்ணர் வெண்ணெய் திருடினார் அப்படின்னா நன்னா இல்லையே. அப்படி ஒரு சௌலபியம், பரம சௌலபியம் கண்ணாவதாரத்தில் பண்ண மாதிரி எந்த அவதாரத்திலையும் பகவான் பண்ணலை. இன்னி வரைக்கும் அப்பேற்பட்ட சௌலபியத்தை பகவான் எந்த அவதாரத்திலையும் காமிச்சு விடலை. சுவாமி கூட கிருஷ்ணன் அளவுக்கு பண்ணியிருக்கார், பால லீலைகள் எவ்வளவோ பண்ணியிருக்கார். இருந்தாலும் அப்புறம் போக போக கிருஷ்ண சுவாமி அப்படின்னா ஒரு மதிப்பும் மரியாதையும் கலந்து தான் நம்ம எல்லாமே பார்த்தோம் சுவாமியை. கண்ணனோன்னா கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தது. இந்த அவதாரம் மாத்திரம் கடைசி வரைக்கும் எப்போ பாரு எல்லாருமே கொஞ்சம் குலாவும்படியான அவதாரம். 120 வயசானாலும் கிருஷ்ணனை கொஞ்சராப்பில் தான் இருந்துதான் எல்லாருக்கும். அப்படி ஒரு அவதாரம் என்றைக்குமே அது பாலமுகுந்தன் தான். அவன் துவாரகாதீஷனானா கூட பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி அப்படின்னு தான் அவனை நம்ம சேவிக்க வேண்டியிருக்கு. அப்படி ஒரு அற்புதமான சௌலபிய லீலைகள் பகவானுடைய லீலைகள். அதில் ரொம்ப பிரசித்தம் என்னது அப்படின்னா நவநீத சோர லீலை, வெண்ணெய் திருடின கதை. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பகவான் வெண்ணெய் திருடணும்னு ஒன்றும் ஆசைப்படலை. மகாபலி சக்கரவர்த்தியால் வந்த வினை இது. எங்கிட்ட வாங்கிட்டு நீ யார்கிட்டையும் கேட்கப்படாதுன்னு ஒரு ஆதேசம் போட்டுட்டான் பகவானோ பக்தபராதீனன். அவன் சொல்லுக்கிணங்க சரி நான் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன், இனிமேல் வேணுங்கிறத நானே எடுத்துப்பேன் அப்படிங்கிற பேரில் போய் அவள் ஆற்றுல உரிகளில் இருக்கிற வெண்ணையெல்லாம் எடுத்துட்டானாம். அவளும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாளாம், எங்கெங்கேயோ ஒளிச்சு வச்சாளாம். எல்லாத்தையும் எங்கே இருந்தாலும் சரி எடுத்துட்டு சாப்பிட்டுட்டானாம் கண்ணன்.
கொஞ்ச நாள் பொறுத்துண்டு பார்த்தா இது நிற்கிறாப்புல தெரியல, அடங்குறாப்புல தெரியல. அதனால் எல்லா லேடிஸுமா ஒரு நாளைக்கு கிளம்பி நேராக வந்தாளாம். யசோதை இடத்த வந்தா, யசோதை வீட்டுக்கு வந்தா, எல்லாரும் வாசலில் நின்றுண்டா ஒரே கூட்டம். அன்னைக்கு என்னடானா எப்பவும் மனுஷன் வந்துண்டும் போயின்னு இருக்கிறது மாதிரி தான் நந்தகோபனுடைய கிரகம் இருக்கும். யாருமே அவ ஆற்றுல இருந்தாப்புலையே இல்லையா. காலங்காலத்தாலே எழுந்து ஒத்தத்தராக கிளம்பி வந்துடுவாங்க. ஏதோ ஒரு வியாஜம், ஏதோ ஒரு வயசான பாட்டிகள்லாம் அங்கேருந்து கிளம்பி வந்து குழந்தைக்கு எல்லாம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்துடுவாளாம். அந்த பாட்டி வந்தால் கொஞ்சம் நாள் கழிச்சு அவள் ஆற்று மாட்டு பொண்ணும் கொஞ்ச நாள் கிளம்பி வந்துடுவாளாம். மாமியாரே காண நம்ம மொத்தம் எதுக்கு வாங்கன்னு வேலை பண்ணணும், அவளும் கிளம்பி வந்துடுவாளாம். அவள் எங்கே வந்தான்னா அந்த குஞ்சனோட விளையாடணுமே, அந்த குழந்தையோட விளையாடணுமேங்கிறதுக்காக வந்துடுவாளாம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆற்று தாத்தா என்ன பண்ணுவாரோ, யாரும் இல்லை ஆற்றுல, நம்மளும் கிளம்பி வருவோம். எங்கே அங்கே தான் வெறுப்பா, எங்கே வெறுப்பான்னு சொல்லிட்டு அவரும் அங்கே வந்து எங்கே அந்த குழந்தைய நான் பார்க்கவே இல்லையா கொண்டா அப்படின்பாராம். இப்படியா ஒருத்தரா எப்படியோ ஏதோ ஒரு வியாஜம் மாற்றி 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 நந்தகோபனுடைய ஆற்றுக்கு வந்துட்டும் போகிறதுமா இருந்தது. அதனால இத்தனை பேர் சேர்ந்து வந்தாங்கும் பொழுது யசோதைக்கு ஒன்றும் தோணலை. முதல்ல ஆஸ் யூஷுவல் வந்திருக்கா போல் இருக்குன்னு நினச்சா அவள்லாம் இன்னைக்கு புதுசாக வந்திருக்கா. என்னன்னா ஒரு பெரிய பட்டியலோடு வந்திருக்காளாம். பகவான் பண்ண விஷமங்களை எல்லாம் லிஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கா. வத்சான் முஞ்சன் குவச்சித சமயே குரோஷ சஞ்சாத ஹாசஸ்தேயோ ஸ்வாதத்தி அத்த ததி பய கல்பிதைஹி ஸ்தேய யோகைஹி மர்கான் போக்ஷல் விபஜதி சச்சேன்னாத்தி பாண்டம் வினத்தி द्रव्यालाभे सगृह कुपितो याति उपक्रोश्य तोकान. எல்லாம் முடிஞ்சு கட்டின்னு வந்துட்டா யசோதே, இன்னைக்கு ஒரு கை பார்த்தே தீரணும். அங்கேருந்து வந்தா என்னாச்சு, எல்லாரும் எங்கேருந்து வந்தேள்? கண்ணனை பார்க்க வந்தேளான்னு. இல்லை, ஒன்றை பார்க்க வந்தோம். என்ன பார்க்க வந்தேளா? எப்பவும் கண்ணனைத்தானே பார்க்க வருவாள். இல்லை, இன்னைக்கு ஒன்றை பார்க்க வந்தோம். என்ன விஷயமானா உன் கண்ணனை பற்றின விஷயம்தான். என்ன விஷயம்? அவன் பண்ணாத லூட்டி இல்லை, அவன் பண்ணாத விஷமங்கள் கிடையாது அப்படின்னா என்னதான் பண்ணான்? நவத்சால் முஞ்சன் குவச்சித் அசமையே. ஒரு அம்மா சொல்றா, ஒத்தரா சொல்றா, இதெல்லாம் ஒத்தியே சொல்லலை. அதுக்கு தான் அவ்வளோ பேர் வந்திருக்காள். ஒருத்தி சொல்றா, நேற்றுக்கு உன் பிள்ளை என்ன பண்ணான் தெரியுமோ? எங்கள் ஆத்துக்கு வந்தான், அப்போ தான் பால் கறக்கிற நேரம், அதனால் அந்த சாயங்கால வேளையில் அந்த கண்ணுக்குட்டியை கொஞ்சம் அப்படி அந்த பக்கம் கட்டிட்டு இந்த பக்கம் பாலை கறப்போமேன்னு உட்காந்துட்டேன். அங்கேருந்து வந்தான். என்ன பண்ணுறேன் மாமி அப்படின்னா, பால் கறக்கிறேன்டா குழந்தை, அப்புறமா தரேன்டா அவனுக்குன்னு. நான் அவனை ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா மாமி, நான் ஏதாவது பண்ணுறேனே உங்களுக்குன்னு ரொம்ப சமத்தாக கேட்டான். நானும் பரவாயில்லையே குழந்தை அவ்வளோக கேட்குறதே, சரி நீ ஒன்று பண்ணு, அவனுக்கு முடிஞ்ச மாதிரி தானே சொல்ல முடியும், நீ ஒன்று பண்ணு, இந்த பாலெல்லாம் நான் கறந்த உடனே அந்த கண்ணுக்குட்டியை நீ அவுத்து விட்டுடும், அது நேரம் அம்மா கிட்ட வந்து மிச்ச பாலை அது சாப்பிட்டுடும், மிச்ச பால் அது குடிக்கும் அப்படின்னு. சரி அப்படின்னா நான் உட்காந்துட்டேன். ஒரு பாதி பானை தான் கறந்துருப்பேன், அதுக்குள்ளே அவசர அவசரமாக கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டுட்டான். அது நேராக அம்மா கிட்ட போகிறேன்னு என்னை அந்த பக்கம் முட்டி பானையை அந்த பக்கம் தள்ளி உடச்சி எல்லாம் நஷ்டமாக போய் இருக்கிற பாலையும் குடிச்சு கொடுத்து. அசமயே, சமயம் இல்லாத பொழுது அவுத்து விட்டுட்டான். என்னடா கிருஷ்ணா அப்படின்னா, யசோதை இது என்ன பண்ணிட்டு தெரியுமோ, இது பின்னாடி அவன் அம்மாவுடைய புடவைக்கு பின்னாடி நுஞ்சுட்டு இருக்கு, இப்படி மூஞ்சி அமைத்தரம் காமிக்கிறது. அப்பப்போ அவன் அந்த பல்லு இருக்குமோன்னு அதுக்கு பின்னாடி மூஞ்சி ஒழிச்சுட்டு இப்படி இப்படி எட்டி பார்க்கறது. அசமயம்னா எது அசமயம் அப்படிங்கிறது அந்த குழந்தை. எது அசமயமா? அவன் எப்போ சொல்கிறாளோ அதான் சமயமா? அந்த பாவம் அந்த கண்ணுக்குட்டி மான்னு கத்தித்து அதுக்கு பால் வேணும்னு கேட்டது. ஒரு எனக்கு நான் அழுதேன்னா ஓடி வந்து நீ எனக்கு பால் கொடுக்குறது இல்லையோ, அந்த மாதிரி தானே இந்த கண்ணுக்குட்டியும் பாவம், உடனே ஒத்து விட்டுட்டேன் அப்படின்னா நியாயம் தானே அப்படின்னு தோணித்து. உடனே இன்னொருத்தி சொன்னாலாம், இது இப்படி பண்ணாலும் பரவாயில்ல, எங்காத்துக்கு வந்து என்ன பண்ணான்னு தெரியுமோன்னா, ஸ்தேயம் திருடினான் அப்படின்னுட்டா. யசோதம்மாவுக்கு பொறுக்கலை, திருடினான். அந்த மாதிரி அவன் விஷமோங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், திருடங்கிறதெல்லாம் சொல்லப்படாது, என்ன நினைச்சுட்டு இருக்கேன் நீ அப்படின்னா. உடனே நிறுத்தி சொன்னா, நானும் ஒத்துக்கிறேன், அவன் திருடுவான் எல்லாரும். என்னத்தை திருடினான்? எங்கள் ஆற்றுல இருக்கிற வெண்ணெய், தயிர், பால் எல்லாத்தையும் திருடி தின்னுட்டான். அவள் சொல்கிற, நாங்களும் யோசிச்சு
எப்படியெல்லாம் இவங்ககிட்டேருந்து ஒழிச்சு வைக்கலாங்கிறதுலையே பாதி நேரம் போய்டுறது எங்களுக்கு. ஒரு இடமா நாங்களும் தேடி தேடி வைக்கிறோம். எந்த இடமா இருந்தாலும் எப்படியோ அவன் வந்து கண்டுபிடிச்சு அந்த இடத்துலேருந்து சாப்பிட்டுட்டு போயிடுறான். எப்படி சாப்பிட்றான்னா ஸ்தேய யோகைஹி, ஸ்தேய யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை புதுசாக கண்டுபிடிச்சிட்டானா இவன். அது வரைக்கும் இல்லை அந்த மாதிரி யோகம். ஏதோ கர்ம யோகம்னா ஞான யோகம்னா தியான யோகம்னா சரி போனா போகிறது அப்படின்னு கொஞ்சம் தூரம் போய் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம்னா குணத்திரய விபாக யோகம்னா மோட்ச சந்நியாச யோகம்னா என்னென்னமோ யோகங்கள்லாம் சொன்னா இவனோ நான் இவன் தான் எல்லா யோகத்தையும் சொல்கிறான். இந்த பையன் அவனுக்குன்னு தனி யோகத்தை வச்சுட்டு இருக்கானா. நமக்கு கொடுக்கறச்சே கர்ம யோகத்தை பண்ணு, நீ பக்தி யோகத்தை பண்ணு, நீ ஞான யோகத்தை பண்ணுன்னு சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ஸ்தேய யோகம்னு ஒரு யோகம் பண்ணிட்டு இருக்கான். திருட்டு யோகம். ஸ்தேயம்னா திருட்டு யோகம்னு ஒரு யோகம். இந்த யோகத்தை வச்சு என்ன சக்தியோ வச்சுட்டு இருக்கான், யோக சக்தியெல்லாம் வச்சுட்டு இருக்கான், அவன் சித்தியெல்லாம் வச்சுட்டு இருக்கான். அவன் எங்கே இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி விட்றான். நாங்கள் மேலே வைக்கிறோம், கீழே வைக்கிறோம், அந்த ரூமில் வைக்கிறோம், இந்த ரூமில் வைக்கிறோம். சில சமயம் எனக்கே மருந்து படுத்து எங்கே வச்சேன். எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாச்சு, தயிரை காணுமேன்னு தேடின்னு இருக்கேன், அலைஞ்சின்னு இருக்கேன். தயிரை எங்கேயோ வச்சேனே இந்த பயலுக்கு தெரியப்படாதுன்னு புதுசாக ஒழிச்சு வச்சேன். அந்த இடம் எங்கேன்னு இப்போ எனக்கே மறந்து போயிடுத்தேன்னு நான் அலைஞ்சின்னு இருக்கேன். அங்கேருந்து வந்தான் அவன் புள்ள. என்ன மாமி என்ன தேடுறேள் அப்படின்னு. தயிரை காணுண்டா, தயிரை எங்கேயோ வச்சுட்டேன்டா. தயிரை வச்ச அது அந்த ரூமில் ஒரு சின்ன பெறை இருக்கையோ இல்லை அதில் வச்சுருக்கேன் அப்படின்னு. உடனே உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா எல்லாம் எம்டி, காலி. நான் சாப்பிட்டுட்டேன், ரொம்ப நன்னா இருந்துன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன், ரொம்ப நன்னா இருந்துன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான் அவன் பிள்ளை. ஸ்தேயம் ஸ்வாதுவத்த அததி பயஹா, தயிரையும் பாலையும் வெண்ணையும் முழுங்கின்னு இருக்கான் நாம. கல்பிதைஹி ஸ்தேய யோகைஹி. சரி இவன் தான் சாப்பிட்டான், பரவாயில்ல, குழந்தை சாப்பிட்றதுன்னா மர்கான் போக்ஷன் குரங்குகளுக்கெல்லாம் கொடுக்குறான்னா. குரங்கான்னா அதான் அவனோட சுற்றி சில வாண்டுகள் இருக்கே, அது குரங்கு மாதிரி தான் இருக்குதுலாம். தோக கிருஷ்ணன்னே ஒரு பேர் உண்டு ஒரு பையனுக்கு. தோகான்னா வால்னு அர்த்தம். தோக கிருஷ்ணன், வால் கிருஷ்ணன் போட்டிருக்கான். இவனுக்குன்னு ஒரு குரங்கு கூட்டம், ஒரு வானர சைன்யத்தோடனா வரான் இவன். கோபால பாலர்கள் எல்லாத்தையும் சேர்த்துண்டு எல்லாருமா வாங்கோடானா. அவளுக்கும் தெரிஞ்சு போயிடுத்து கண்ணனோட போனால் வெண்ணெய் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. பலஸ்ருதி மாதிரி இருக்கு எல்லாத்துக்கும். கண்ணனோட போனால் கையில் வெண்ணெய் கிடைக்கும் அப்படி எல்லாமே சேர்ந்து அவனோட கோவிந்தா போட்டுட்டே எல்லாம் வருதுகள். அவனும் மெதுவாக ஒரு இடத்துக்குமா கூட்டிகிட்டு போனான். சில சமயம் என்ன ஆச்சான், ஒரு ஆற்றுல என்ன பண்ணாலாம், அந்த வெண்ணெயை இனிமே பிடிக்கவே முடியாதுன்னு நேர மேலேருந்து தொங்க விட்டாலாம். உரிய வெண்ணெய் பானையை மேலே தொங்க விட்டாலாம், சீலிங்லேருந்து தொங்க விட்டுட்டாவோ. ரூஃபுக்கு ராஃப்டர்ஸ் எல்லாம் இருக்குமோன்னு, பீம் எல்லாம் இருக்குமோன்னு அதுலேருந்து தொங்க விட்டுட்டாவோ. இவ்வாத்தில் வெண்ணெய் பண்ணியிருக்கான்னு தெரியும், வாசனையும் வருது. அங்கங்கே தேடி தேடி பார்த்தா எங்கே தேடி பார்த்தாலும் வெண்ணெயை காணும். எங்கடா வெண்ணெயை காணும்னு பார்த்தா இப்படி மேலே பார்த்தா மேலே தொங்குறது. அங்கே இருக்கடா வெண்ணெய், ஆனால் அங்கே எப்படி ஏறி எடுக்கிறது அப்படின்னா அங்கே இருக்கிற ஸ்டூலு கீழு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து கொண்டு போட்டாலாம். ஒன்று மேலே ஒன்று ஏறினா அப்படியும் எட்டலை. சரி நீ ஏறிடா, உன் மேலே அவன் ஏறட்டும்டா, இவன் மேலே இவன் ஏறட்டும், எல்லாரும் ஏறினா கடன்னு இவன் அத்தனை பேர் மேலேயும் அவன் ஏறினானா. கண்ணன் ஏறி அதை உடச்சி இவனும் சாப்பிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நெய் அபிஷேகம் பால் அபிஷேகம் மாதிரி எல்லாம் அபிஷேகத்தமாக பண்ணி எல்லாம் கடகடன் சாப்பிட்றதுகள் ஓடுறதுகள். இப்படி இந்த மனுஷ ரூபத்தில் இருக்கக்கூடிய குரங்குகள் போதாது அப்படின்னு நிஜமாகவே குரங்கு ஒன்று இருக்கான். ஒரு குரங்கு இருக்கான், அந்த குரங்குக்கு அப்பப்போ கொடுக்குறான் மர்கான் போக்ஷன். அது எந்த குரங்குன்னு தெரியல நமக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரு குரங்கு தான் தெரியும் நமக்கு. இவருடையே சுத்தின்னு இருக்கும் ஒரு குரங்கு, இவர் காலடியிலேயே சுத்தின்னு இருக்கிற ஒரு குரங்கு, ஹனுமான்னு பேர். அது ஒரு சின்ன ரூபத்தை எடுத்துன்னு வந்ததோ தெரியாது, வெண்ணையை சாப்பிட்றதுக்குன்னே வந்து கொடுத்தோம். அது நினச்சின்றது ராமாவதாரத்தில் கூட ஒரு தண்ணி இல்லை, ஒரு பழம் இல்லை, சீதையை தேடுறேன்னு பச்சை தண்ணி பல்லில் படாமல் போனேன். இந்த கண்ணாவதாரம் தான் நமக்கு நல்லா இருக்குது, வெண்ணெய் கிடைக்கிறது, பால் கிடைக்கிறது, தயிர் கிடைக்கிறது, இங்கேயே இவனோடய இருந்துருவோம் பேசாமல் அப்படின்னு ஹனுமான் மனுக்கூட்டம் கிருஷ்ண பக்தன் ஆயிடுவார் போல் இருக்கு. இப்படியா விஷமங்கள் பண்ணிட்டு இருக்கான் இந்த கண்ணன். மர்கால் போக்ஷன் அப்படின்னா இன்னொரு மாமி பாவம் சொன்னா, அதாவது பரவாயில்லடி, எங்காத்துல என்ன பண்ணாது, விபஜதி சஜேன் பாண்டம் பினத்தி. எங்காத்து பானையெல்லாம் போட்டு உடைச்சான் இவன். பானையெல்லாம் போட்டு சாப்பிடலை. எங்காத்துல சன்னா அத்தி சாப்பிடலை, பானையை உடைத்தான். விபஜதி பாண்டம் பினத்தி. ஏண்டா பானை ஏண்டா உடைக்கிற,
ஏன்னா வாண்டான்னா சாப்பிடாம போ, பானை எது குடைக்கணும், அவள் பாவம் எத்தனை பானை தான் வாங்குவோன்னா. அது சொல்கிறது அவள் சொன்னா நான் அத்தி பாண்டம் வினத்தி அப்படின்னா, ந அத்தி பாண்டம் வினத்தின்னு சொன்னாவோ, அத்தின்னா சாப்பிட்றது, ந அத்தின்னா சாப்பிடலைன்னு அர்த்தம். ந அத்தி பாண்டம் வினத்தின்னா அவன் சொன்னான் நாத்தி பாண்டம் வினத்தின்னா. அது நாத்தமா நாறுறது அந்த பாண்டம். அந்த பானை எத்தனை நாளாக உட்காந்துட்டு இருக்கோ, அதில் எத்தனை நாளாக அவள் வெண்ணையை வச்சுட்டு இருக்காளோ, பழைய வெண்ணையே வச்சுட்டு இருக்கா, புளிச்சு காடாக இருக்குது. அதை எவன் தும்பான்? அது இது பானையை உடைச்சா தான் இனிமேல் புது வெண்ணெய் நல்ல வெண்ணெய் கிடைக்கும், இதுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பானையே போட்டு உடைச்சேன். உடனே கூட இருக்கவாள்லாம் சொன்னாலும் ஆமாம் அதுவும் சரிதான், உங்காத்து பானை நாத்த பானை நல்ல வேளை கண்ணை உடைச்சான், இதை இந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துடு, அது நமக்கு எல்லாருக்கும் பண்ண உபகாரமாக்கும்னு சொன்ன லிஸ்ட்லேருந்து எடுத்துடுறான். கோபிகள்லாம் நதிக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வருவா, யமுனா நதியிலேருந்து ஜலம் கொண்டு வருவா வீட்டுக்கு. அவன் ஒளிஞ்சுட்டு இருந்து என்ன பண்ணுவானா, எல்லாத்தையும் கல் விட்டு எரிஞ்சு பானையெல்லாம் உடைப்பானான். ஏன்னா இவனுக்கு ததிபாண்டன் ரொம்ப ஃப்ரெண்டு. பாவம் ததிபாண்டன் ஒருத்தன் இருந்தான், அவன் தான் பானைகள்லாம் பண்ணுவான் கொய்யவன், அவன் ரொம்ப ஃப்ரெண்டு இவனுக்கு. அவன் வந்தானா என்னெல்லாம் கொடுப்பான் அவனுக்கு வேணும். அதனால் அவன் என்ன பண்ணான்னா, இவன் வர பானையெல்லாம் உடைச்சோன்னா திருப்பி அவங்ககிட்ட போய் பானை வாங்குவா, நம்ம ததிபாண்டனுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் வரும், அதனால இதெல்லாம் உடப்பமேன்னு சொல்லிட்டு பரவாளோட பானைகள்லாம் உடைச்சுட்டு இருப்பானா. ஒரு நாளைக்கு பாவம் ஒரு வயசான மாமி, கொஞ்சம் வயசாக எடுத்தவாளுக்கு, யமுனா நதிக்கரையில் இவன் அப்படி இப்படி விளையாடிட்டு இருப்பான், அங்கங்கே ஓடிட்டு இருப்பான். மதுசூதன சரஸ்வதியே சொல்கிறார், புலினே தான் யமுனாவோட நதி தீரத்தில் தானே நீலம் மகோ தாவதி அப்படிங்கிற ஒரு நீலம் ஓடிட்டு இருக்குமே அப்படின்னு. இந்த நீலவண்ணன் அங்கே இருந்தால் நாம் யமுனா தீரத்தில். அப்போ அவள் கஷ்டப்பட்டு பானையை எடுத்து வச்சுட்டு இருக்கா தலையில் ஏற்றிக்கிறதுக்கு. அப்போ சொன்னான், டே கண்ணா எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணேன்டா, இதை கொஞ்சம் தூக்கி தலையில் வைடா அப்படின்னாலாம். எனக்கு ஒரு வேலை இல்லை, இதையா நான் பண்ணிட்டு இருப்பேன், போய்ட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டான். இவன் கஷ்டப்பட்டு எத்தையோ எடுத்துட்டு தலையில் தூக்கிட்டு வந்திருக்கான். மூச்சு வாங்கிட்டு அங்கே இந்த வீட்டுக்கு வரத்துக்குள்ளே இவன் பின்னாடி ஓட்டமாக ஓடி வாத்துக்கு வந்துட்டான். அவன் வந்து இறக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் அவன் இறக்கி இறக்கி வைக்கிறானான் பானைகளெல்லாம். அவன் சொன்னா, ஏண்டா இது நானே பண்ணிவிடுவேன்டா, அங்கே ஏற்றி வைக்கிறது தானே எனக்கு கஷ்டம், அத்தை பண்ணுன்னா அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இதை வந்து விழுந்து விழுந்து பண்ணுறியே நீன்னா. அவன் சொன்னான், எனக்கு பாரத்தை கொடுக்கறது பழக்கம் இல்லை, பாரத்தை இறக்கி வைக்கிறது தான் பழக்கம் இருக்கு. என்கிட்ட வந்தவாளுடைய பாரத்தை இறக்குவேனே தவிர அவளுக்கு பாரத்தை ஏற்ற மாட்டேன் அப்படின்னா, அதனால நான் பண்ண மாட்டேன். திரவியாலாபே ஒரு மாமி என்ன பண்ண, அவத்தில் ஒன்றுமே இல்லையா அன்னைக்கு, என்னமோ எல்லாம் வித்து போயிடுத்தோ, என்னமோ வண்ணையும் இல்லை தயிரும் இல்லை ஒன்றும் இல்லையா. இவன் வந்தானா திரவியாலாபே ஒன்றுமே கிடைக்கலையே இந்த ஆற்றுல அப்படின்னா, கிரக குபித்தோ அந்த வீட்டு மேலே கோவம் வந்துடுத்தான் அவனுக்கு. இந்த கோவத்தை எப்படி காமிக்கிறதுன்னா, அவன் ஆற்றுல ஒரு சின்ன குழந்தை இருந்தது, அது தொட்டிலில் படுத்துன்றது, நன்னா வெடுக்குன்னு கிள்ளிட்டு ஓடிவிட்டான். யாத்தி உபக்ராஷ்ய தோகானு, இந்த தோக்கான் குட்டி குட்டி குழந்தைகள்லாம் இருக்கும்போது எல்லாத்தையும் நல்லா ஒரு கிள்ளு கொடுத்துட்டு ஓடிவிட்டான். அது வேணாம், அப்போ தான் தூக்கம் பண்ணியிருக்கா அந்த மாமி பாவம் கஷ்டப்பட்டு. அது வேணும்னு சரியாக தூங்குவேனாங்கிறது. அதை ஆடி பாடி என்னத்தையோலாம் பண்ணி வெளில போய் உள்ளே போய் எல்லாம் பண்ணிட்டு ஒரு வழியாக தூங்கித்துறா. கொயட்டாருடா பெசாமல் இருன்னு எல்லாம் வெளில வந்தால் இவன் உள்ளே நுழைஞ்சிருக்கான், ஒன்றும் கிடைக்கல. இந்த குழந்தைய பார்த்தான், நல்லா ஒரு கிள்ளு, அதுக்கு நறுக்குன்னு ஒரு கிள்ளை கிள்ளிட்டு ஓடிவிட்டான். அது திரும்பி ஞான கத்த திருப்பியும் அதை போய் லாலி பாடி தாலாட்டு பாடி எப்படியோ திரும்பி தூங்க வைக்கிறதுக்குள்ளே அந்த மாமிக்கு போரும் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து சொல்லியிருக்கேன், இப்படி பண்ணுறானே அவன் பிள்ளை, நீனும் ஒத்தரா லிஸ்ட்டு. ஒருத்தி சொல்ற, நீ அவனுக்கு 1.5 வண்டி ஜுவல்ஸை போட்டு வச்சிருக்கேங்கிற. அவன் எத்தனை ஜுவல்ஸ் பாருங்க, கையில் என்ன கழுத்தில் என்ன இங்கே என்ன அங்கே என்ன, நீ கழுத்து முழுக்க தொங்குறது. அதனால என்ன ஆச்சுன்னா, இருட்டாக இருந்தால் கூட அந்த ஜுவல்ஸே போருமா, அந்த ஆபரணங்கள் இருக்கிற வெளிச்சத்துலேயே அவன் போய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி டார்ச் லைட் மாதிரி இருக்கான் அவனுக்கு. வெண்ணெய் எங்கே இருக்குது, தயிர் எங்கே இருக்குன்னு அதிலேயே வச்சு கண்டுபிடிச்சி விட்றான். அர்த்த பிரதீபம் ஸ்வங்கம் அர்த்த பிரதீபம் அப்படிங்கிறா. திருதமணிகணம் திருதமணிகணம் அர்த்த பிரதீபம் ஸ்வங்கம், அவனோட உடம்பே ஜோதிர்மயமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும், அவன் போன நகையினாலேயா இருக்குது, அவன் சுயமேவ ஜோதி பிரகாசனாக இருக்கிறதுனால எல்லாம் அப்படி இருக்குது. இப்படியா இருக்கு அப்படின்னு அவள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண, ஒன்றுனா கம்ப்ளைண்ட் பண்ணுறா. எல்லாம் கேட்டான் பகவான். இப்போ என்னங்கிறேள், என்ன சும்மா என்னதான் சொல்லிகிட்டே இருக்கேளே, உங்கள் ஆத்துக்கு வரப்படாதான், நான் வரவே மாட்டேன், போங்க உங்கள் ஆத்துக்கு அப்படின்னா. உங்கள் ஆத்துக்கு வரணும், எங்கள் அம்மா ஆற்றுல இருக்கிற வெண்ணையும் போகிறோம் தயிரும் போகிறோம், உங்கள் ஒத்தராத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு அவள்லாம் கிளம்பி போயிட்டா.
ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள், ஒரு வாரமே ஓடி போயிடுத்தான் இந்த கண்ணனை காணும். வாத்துக்கு கண்ணனை காணும். கண்ணன் வராமல் யாருக்கும் இருப்பு கொள்ளலை. அந்த காலில் கொலுசு போட்டு வச்சிருப்பாளா, அது ஜல் 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 ஜல்னு ஒரு ஓட்டத்தோடு ஓடி வரும். அது குட்டி பாதங்களோட பிட்டர் பேட்டர்னு சொல்லுவாள், அந்த மாதிரி ஓடி வரும் அந்த குழந்தை. அது ஆற்றுக்குள்ளே வந்தாலே அவளுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு வாரமாக வரல. அவளுக்கும் காது வலிச்சு போய்ட்டு தான் கேட்டு அது வருதா கேட்குறதான்னு. கண்ணு புத்தி வலிச்சு போய்ட்டு தான் பார்த்து கண்ணன் வரானா கண்ணன் வரானான்னு. வரவே இல்லையா. அப்போது எல்லாருமா திருப்பி அடுத்த வாரம் திருப்பி ஒரு கூட்டம் எல்லாரும் வந்தாளாம். யசோதையாத்துக்கு அத்தனை பேரும் வரா. வந்தா இப்போ என்னடி ஆச்சு, எதுக்கு எல்லாரும் வந்தேள்? பாவம் குழந்தை வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்கு, வெளியிலேயே போகலை, இப்போ என்ன பண்ணித்துன்னு நீங்கள் எல்லாம் வந்தேளா அப்படின்னா. உடனே எல்லாரும் சொன்னா, அம்மா யசோதே பெரிய தப்பு பண்ணிட்டோம் நாங்கள். கண்ணன் இல்லாமல் எங்களுக்கு உயிர் வாழ முடியாது. அவன் எப்போ இந்த விரஜத்துக்கு வந்தானோ அதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோன்னு எங்களுக்கே தெரியலை, எப்படித்தான் நம்ம ஜீவிதம் நடந்ததுங்கிறது தெரியலை. ஆனால் இந்த கண்ணன் வந்ததுக்கு அப்புறம் இந்த கண்ணனே நமக்கு ஜீவிதம், இந்த கண்ணனே நமக்கு உயிர், இந்த கண்ணன் தான் நமக்கு எல்லாம். அவன் நம்ம பாத்துக்கு வரலன்னா நமக்கு வீடு இருந்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கே. அதனால திருப்பி அந்த கண்ணனை வரும்படி நீ சொல்லுவாய் அப்படின்னு சொன்னான். உடனே கிருஷ்ணன் அங்கேருந்து சொன்ன, நல்லா இருக்கே, நீங்கள் வேணும்னா நான் வரணும், நீங்கள் வேண்டாம் நான் வேண்டாமா அப்படின்னு உடனே எல்லாரும் கெஞ்சினா, அப்படி பண்ணாதேடா கண்ணா, உனக்கு நல்லா வெண்ணெய் வச்சிருக்கேன்டா, புதுசாக பண்ணேன்டா வெண்ணெய், நாத்தப்பானே இல்லைடா, நல்ல வெண்ணெய்டான்னா. எதுக்கு எங்கள் அம்மா அந்த வெண்ணையே போருமே நான் எல்லாம் ஓன்னு அழ. அடுத்த நிமிஷம் பகவான் மனம் அப்படியே உருகி ஒரு குதிச்சானா, ஒரு ஓட்டம். எங்கே போனான்னா நேர ஒரு மாமியாத்துக்குள்ளே போனானாம். அங்கேருந்து அடுத்த வீடு, அதுலேருந்து அடுத்த வீடு, அதுலேருந்து அடுத்த வீடுன்னு உள்ளேயும் வெளியும் ஓடி தெரிஞ்சோடனே எல்லாம் கும்பலாக அவன் பின்னாடி ஓடிட்டாலும். இப்படியா அவளுடைய வாழ்க்கையை போயிட்டு இருக்குங்க. அங்கனாதர்ஷனீய குமார லீலவ் அப்படிங்கிறார் சுகாச்சாரியார். அவன் பண்ண லீலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த விரஜஸ்திரீகள் எல்லாம் என்ன புண்ணியம் பண்ணாலோ அத்தனை பேரும் கண்ணனுடைய பால லீலைகள் எல்லாம் பார்க்குறா. எல்லா மாமிகளும் உட்காந்துண்டா அத்தனை லீலைகள். எங்கள் கண்ணா பாடு பார்ப்போன்னா பாட்டு பாடுவானா, எங்கே ஆடு பார்ப்போன்னா ஆடுவானா, எங்கே அங்கேருந்து மத்தை கொண்டா, மத்தேது எங்கே இது மத்து, ஓடி போய் மத்தை காமி, இதான் மத்தை கொண்டு வருவானா. எங்கே பலகா எங்கே அப்படின்னா, பலகா பெருசாக பலகா இருக்கும், அந்த பலகாயை காமிப்பான். அப்புறம் தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவானாம். அதை தூக்க முடியலையே அப்படின்னு பார்ப்பான். இல்லைடா பரவாயில்லடா கண்ணா ஓடிவானி அப்படின்னா ஓடி வந்துடுவானா. நந்தகோபனுடைய எங்கேயாவது நந்தகோபன் வெளியில் கிளம்பணும் அப்படின்னா அவனுடைய செப்பலெல்லாம் எடுத்துன்னு வந்து கொண்டு வைக்குமா அந்த குழந்தை. யாரு? நான் சாட்சாத் பரமபுருஷன். இவன் பாதுகையை வச்சுண்டு 14 வருஷம் ராஜ்ய பரிபாலனமே ஆச்சு. அப்பேற்பட்டவன் நந்தகோபனுடைய பாதுகையை எடுத்துட்டு வந்து அவன் அப்பா வெளியில் கிளம்புறா அப்படின்னா அழகாக அதை எடுத்து வெளியில் வச்சு அப்பா வரத்துக்காக வைப்பானாம் கண்ணன். இப்படியா பல லீலைகளை செஞ்சுட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு எல்லா குழந்தைகளுமா வெளியில் விளையாடின்னு இருக்கு. அப்போ திடீர்னு அங்கேருந்து பலராமன் ஓடி வந்து சொல்கிறான், அம்மா கண்ணன் மண்ணை தின்னுட்டான் அப்படின்னா. உடனே அலறி பிடிச்சுட்டு ஓடி வர யசோதை, ஐயோ இதுக்கு இதே வேலையாக போச்சே, வெண்ணையத்தான் தின்னு நினச்சோம், இப்போ மண்ணையும் சேர்த்து திங்கிறானே, உடம்புக்கு ஏதாவது ஆட போகிறதே, கண்ட அழுக்கு மண்ணாச்சே, என்னதான் எதுக்கு மண்ணை தின்னானோ, இவனுக்கு என்ன எப்போ பாரு இப்படி என்ன ஒரு பசி, நம்ம தான் சாப்பாடு போட்டுட்டு தானே இருக்கோம். ஏன்னா அதுக்கு வேறு அவளுக்கு கோவலை. யாராவது கேட்டார்னா சாப்பாடே போடுறது இல்லை குழந்தைக்கு, மண்ணெல்லாம் திங்க வேண்டிய குழந்தைன்னா. அப்புறம் இது திங்கிறது யாருக்கு தெரியும்? இது ஞாலமேழும் உண்டான் அப்படின்னா இது எல்லா பூமியும் சாப்பிட்டுடுமே. இதுன்னா அங்கேருந்து வெளில ஓடி வந்தா, என்னடா கண்ணா பண்ணுறேன்னா, கையில் மண், ஒரு கைப்பிடி மண் இருக்குது, வாய் ஒம்முன்னு வச்சுட்டு இருக்கு. அவன் நினச்சா மண் இருக்குது வாய்க்குள்ளேன்னா. ஏண்டா மண்ணை தின்ன, ஏண்டா மண்ணை சாப்பிட்ற? எல்லாரும் சொல்கிறவங்க, அண்ணன் கூட சொல்கிறானே, அக்ரஜோ பியம், அண்ணனும் ஒத்துக்கிறான், நீ மண்ணு சாப்பிட்டேன். நான் சாப்பிடலைங்க தலையாட்டு. சாப்பிடலைன்னா வாயை திறந்து காமின்னா. நீ சாப்பிட்ருக்க எல்லாரும் சொல்கிறாளே, அவன் சொல்ல நாகம் பக்ஷிதவா நம்ப, நான் சாப்பிடலம்மா, சர்வே மித்யாபிசம்ஷிதா, எல்லாரும் போய் சொல்கிறான். அங்கே அத்தனை குழந்தைகள் இருக்கு, பலராமன் உட்பட. யசோதை சொல்கிறேன், என்னடா எல்லாருமா போய் சொல்கிறானா? சர்வே மித்யாபிசம்ஷிதா, எல்லாரும் போய் சொல்கிறேன், நான் ஒருத்தன் தான் உண்மை சொல்கிறேன். இது எவ்வளோ சத்தியம் இல்லையோ? இந்த உலகம் முழுக்க போய் தானே, இவன் ஒருத்தன் தானே சத்தியம், சத்தியஸ்ய சத்தியம் இவன் ஒருத்தன் தானே, இவனை விட எது சத்தியமாக இருக்க போகிறது? அதனால் பகவான் சொல்கிறான், நான் அகம் பக்ஷித்தவா நம்ப, ஐ டிட் நாட் ஈட் த மட், எவ்ரி ஒன் இஸ் லைங்,
Yashoda said, how can everybody lie? All of them are lying. Where is the proof? Yadi satya girasarhi. If you want to know the truth, samaksham pashyame mukam. அவனே ஆஃபர் பண்ணுறான், லுக் இன் டு மை மவுத் இஃப் யூ டு நாட் பிலீவ் மீ அப்படின்னா. எங்கள் தர பார்ப்போம் அப்படின்னா, இந்த காலத்தை பாட்டு ஏதோ சும்மா பாடுவாள், அந்த மாதிரி பாட்டு. கிருஷ்ணா கிருஷ்ணா எஸ் மம்மி, ஈட்டிங் மட் நோ மம்மி, டெல்லிங் லைஸ் நோ மம்மி, ஓப்பன் யர் மவுத்னு திறந்தானா வாய. அப்படியே வாயை திறந்தானாம், அந்த வாய்க்குள்ளே என்னதான் இல்லைன்னா. सा तत्र ददर्शे विश्वं जगत्स्तासु च कं दिशः साद्रिद्वीपाब्धिभूगोलं स वायु अग्नि इन्दु तारकं ज्योतिश्चक्रं जलं तेजः नभस्वान्वियदेव च वैकारिकाणीन्द्रियाणि मनोमात्रा गुणास्त्रयः एतद्विचित्रं सहजीवकाल स्वभावकर्माशय लिंगभेदं सूनोस्तनौ वीक्ष्य विदारितास्ये व्रजं सहात्मानमवापशङ्कम्. அப்படியே ஆண் வாயை திறக்கிறான். அந்த வாய்க்குள்ளே பார்த்தா அண்டச்சராச்சரங்களும் இருக்காம், பிரபஞ்சம் முழுக்கவும் இருக்காம். அந்த பிரபஞ்சம் முழுக்கத்தில் இந்த பரதக்கண்டம், அதில் பாரத பூமி, அதில் ஒரு அது கோகுலம். அந்த கோகுலத்தில் நந்தகோபனுடைய வீடு, அந்த வீட்டு வாசலில் ஒரு யசோதை, ஒரு கண்ணன். அந்த கண்ணன் வாய்க்குள்ள திருப்பி அண்டச்சராச்சரங்கள், அந்த அண்டச்சராச்சரங்குக்குள்ள பாரதக்கண்டே பரத வருஷே எல்லாம் திரும்பி வந்து அங்கே ஒரு கோகுலம், அந்த கோகுலத்தில் ஒரு கண்ணன், அந்த கண்ணனுடைய வாய்க்குள்ள அண்டச்சராச்சரங்கள், அதுக்குள்ள திருப்பியும் ஒரு பாரத வருஷம் பரதக்கண்டம், அதுக்குள்ள திருப்பி ஒரு கோகுலம், அதில் திருப்பி ஒரு கிருஷ்ணன், அப்படின்னு போயிட்டே இருக்காது. கலையோ வைஷ்ணவமாயயோ நேனு யசோததானோ அப்படின்னா போத்தன்ன பாகவதத்தில் வரும். சுவாமி அடிக்கடி கோட் பண்ணுவார். கலையோ கிம் ஸ்வப்ன ஏதத் உத தேவமாயா கிம் வா மதியோ வா பத புத்தி மோஹா अतो अमुष्यैव ममार्भकस्य यकश्चित् औत्पत्तिक आत्मयोगः अहं ममासौ पतिरेष मे सुतो व्रजेश्वरस्य अखिलवित्तपासति गोप्यश्च गोपाः सह गोदना च मे यन्मायया इत्तं कुमति समे गतिहि. இது என்ன கனவா இல்லை ஏதாவது தேவ மாயையா? நான் பார்க்கறது நிஜமா? இதை என்ன பார்த்துட்டு இருக்கேன்? நான் யார்? அப்போ நான் யசோதை தானா? ஏதோ நந்தகோபன் இந்த கோகுலத்துக்கு ராஜா அப்படின்னு, நான் அவனுடைய தர்மபத்னியான கோகுலேஸ்வரியான யசோதை அப்படின்னும், இது என் பிள்ளை அப்படின்னும், இப்போ ஏற்பட்ட மாயையெல்லாம் தோ இவனுடைய சக்தினால் வந்தது போலும், இது அத்தனையும் வெறும் மாயை, இவன் ஒருவனே சத்தியம் அப்படின்னு ஒரு ஞானோதயமை ஏற்பட்டு இவனைத்தான் நான் சரணாகதி பண்ணணும். யதாஸ்ரயம் ஏன யத பிரதீயத்தே, இவன் ஒத்தந்தான் நம்ம எல்லாருக்கும் சர்வசரண்யன், இவனுக்கு நான் சரணி சமே கதிஹி, இவன் தான் எனக்கு எல்லாம்னு நினைச்சானோ அப்படின்னு யசோதை நினைச்சுட்டானான். அதை நினச்ச உடனே இத்தம் விதித்த தத்வாயாம், சுகர் சொல்றார் விதித்த தத்வாயாம் அப்படிங்கிறார். உண்மையை புரிஞ்சு கொடுத்தாம், ஞானமே வந்து கொடுத்தாம். யாருக்கு? யசோதைக்கு. கண்ணன் அப்படி வாயை திறந்து காமிக்க ஞானமே வந்து கொடுத்தான். ஏன்னா சர்வ ஞானமும் அவன் வாயிலிருந்து வெளில வந்த விஷயம் தானே. அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வாசோ யத்ரிக்வேதோ யஜுர்வேதா சாமவேதோ அதர்வாங்கிரசா அப்படிங்கிறது உபனிஷத்து. இந்த மகத்பூதம் அப்படி மூச்சு வெளில விட்டுதுன்னா அதுலேருந்து ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம்னு எல்லாம் வந்து தான். அப்போ இவன் வாயை பிளந்தா அதுலேருந்து ஞானம் ஏன் வராது? அந்த யசோதைக்கு அந்த க்ஷணம் ஞானமே ஏற்பட்டு விடுத்தாம், ஆத்ம பிரம்மஜானமே ஏற்பட்டு விடுத்தாம். விதித்த தத்வாயாம் கோபிகாயாம், இந்த கோபிகைக்கு ஞானம் ஏற்பட்டு விடுத்தா உடனே கண்ணனுக்கு பயம் வந்து விடுத்தான். என்ன பயம்னா, நமக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது லீலை இங்கே பண்ணுறதுக்கு, இவளுக்கு அதுக்குள்ளே ஞானம் வந்து கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் என்னை கொஞ்ச மாட்டாளே, நீ சாட்சாத் பரபிரம்மங்கிறப்ப ஏதாவது சொல்லிட்டு போகிறாளே, அப்புறம் என்னை கொஞ்சி குலாவி எனக்கு ஸ்நானம் பண்ணி எனக்கு அலங்காராதிகளை பண்ணி எனக்கு மம்மு ஊட்டி எனக்கு ஜோஜோ பண்ணி எனக்கு யார் பண்ணுவா இத்தனையும், அதனால இது ரொம்ப சீக்கிரம் இவளுக்கு இப்போ கிடையாது ஞானமெல்லாம் அப்படின்னு சொல்லி
வைஷ்ணவீம் வியதனோன் மாயாம் புத்திர ஸ்நேகமயீம் விபுகு. திருப்பியும் அவளுக்கு அந்த யோகமாயா சக்தியினால திருப்பியும் மாயை வரவழைச்சு இது என் கண்ணன், இது என் குழந்தை அப்படின்னு பண்ண வச்சுட்டானாம் பகவான். எல்லாரும் மாயை ஒழியாதா, ஞானம் எப்போ வரும்னு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றா. இங்க வந்த ஞானத்தையும் இவன் எடுத்துட்டானாம், வந்த ஞானத்தையும் எடுத்துட்டான். பரீட்சித் மகாராஜா இந்த கதையெல்லாம் கேட்கிறார். கேட்டு புல்லரிக்கிறது அவருக்கு. என்ன ஆனந்தம், எப்பேற்பட்ட ஒரு சௌபாகியம். இந்த யசோதைக்கும் நந்தகோபனுக்கும் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறச்சே சுகர் சொல்கிறார், இதுக்கே இப்படி சொல்கிறியே, இன்னொரு கதை சொல்கிறேன் கேளு அப்படின்னாராம். அது என்ன கதை, அப்படி என்ன ஒரு கதை? பரீட்சித் ஆசையாக கேட்க அப்போது சுகர் ஆரம்பிக்கிறார் அந்த கதை. ஒரு நாளைக்கு கண்ணன் தூங்கின்னு இருக்கான். காலங்காலத்தால் எப்படி காலம் வராது, தூங்கின்னு இருக்கான். இன்னும் அம்மா எழுந்துட்டா, யசோதை எழுந்துட்டா. யசோதை பக்கத்தில் தான் படுத்துட்டு இருக்கான் அவன். சின்னவன் தான் அவன். இன்னும் யசோதை எழுந்துட்டு அங்கேருந்து காலங்காலத்தாலேயே வெண்ணெய் கடையணும். கொஞ்சம் வெயில் வந்து கொடுத்தோன்னா வெண்ணெய் கடைய முடியாது, வெண்ணெய் திரண்டு வராது. இப்போ ஆற்றுலேயே யாராவது வெண்ணெய் எடுக்கிற பழக்கம் இருந்தால் இப்போலாம் நம்ம கொஞ்சம் ஐஸு போட்டுடுவோம் தண்ணிக்குள்ளே. அந்த ஃபேட் கோலைஸ் ஆகிறதுக்கு அதான் சௌரியமாக இருக்கும். அந்த டெம்பரேச்சர் குறைச்சிருக்கணும். அதெல்லாம் அவளுக்கு நல்லா பழக்கம். அதனால் என்ன பண்ணுவோன்னா காலங்கார்த்தால சூரியோதயத்துக்கு முன்னாடியே இந்த வெண்ணெயை கடையிறதுங்கிறது அவளுக்கு ஒரு வழக்கம். அதனால் கார்த்தால எழுந்துட்டு போய் கடைய ஆரம்பிச்சிட்டாள். கடையும் பொழுது என்ன பண்ணுறா அப்படின்னா அங்கே முழுக்க பாப்புலர் பாப் சாங்ஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, பாப் மியூசிக். பிருந்தாவனத்துலேயும் பாப் மியூசிக் உண்டு. என்னதுன்னா பாப்புலர் மியூசிக். இது பாப் மியூசிக். இவன் கண்ணனோட கதை தான் பாப் மியூசிக். கண்ணன் லீலைகள், கண்ணன் நாமங்கள், கண்ணனுடைய பஜனைகள் தான் அங்கே எல்லாரும் பாடிண்டே இருப்பான். எல்லாரும் பாடுவான். அந்தந்த கோபிகைகள்லாம் அவள் ஆற்றுல கிரககிருத்தியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, வீட்டு வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பஜனை பாடிண்டே தான் வேலை பண்ணுவாளாம். ஏதோ பஜனை பாடினா ஒரு ஆனந்தம், எல்லாருக்கும் சந்தோஷம். கிருஷ்ணனை நினச்சிட்டோமேன்னு கிருஷ்ணன் நினச்சிட்டே பாடிண்டே இருக்கும். அவள் புதுசு புதுசாக மெட்டு கட்டி எல்லாரும் பஜனை பண்ணிட்டு இருக்கா. அப்போ யசோதையும் கார்த்தால எழுந்துண்டு அப்படியே தயிரை கடையிறா. இப்படியும் கடையிறாள். வலைகள்லாம் ஓசப்படுத்துறது, குழந்தைங்க எழுந்துன்ற போகிறதுன்னு வலையெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு வாசலருங்குழர் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த அப்படின்னு வரும் இல்லையா ஆண்டாளோட திருப்பாவையில். அந்த மத்தினால் ஓசை, அந்த கடையும் பொழுது வரக்கூடிய ஓசை ததிமந்தன அப்படிங்கிற ததிமந்தன கோஷம். அது பெருமாள் எழுந்துக்கிறதுக்கு வெங்கடேஸ்வர சுப்பிரபாதத்திலே வரும். அது ததிமந்தன கோஷத்துக்கு தான் பெருமாள் எழுந்துக்கிறார் அப்படின்னு. அதை கடையிறா. கடையும் போது மெதுவாக ஒரு பாட்டு பாடிண்டே கடையிறாளாம். இப்படி 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 போகிறதோ அதுவும் தாளம் மாதிரி இருக்கு அவளுக்கு. அதனால அப்படி ஒன்று அப்படி இப்படி இப்படி அந்த ரத்தம் போகிறது. கோவிந்தா மாதவா இப்படி போ, கோபாலா கேசவா இப்படி வெண்ண தடுறது. ஜெய நந்த முகுந்தா நந்த கோவிந்தா ராதே கோபாலா வெண்ண கிடைக்கிறதுக்கு. கிரிதாரி கிரிதாரி ஜெய ராதே கோபாலா கணஷாம ஷாம ஷாம ஜெய ஜெய சாய் கோபாலா. ஜெய நந்த முகுந்தா ராதே கோவிந்தா ராதே கோபாலா கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா. ஜெய நந்த முகுந்தா நந்த கோவிந்தா ராதே கோபாலா. गिरिधारी गिरिधारी जय राधे गोपाला घनश्याम श्याम श्याम जय जय साई गोपाला. जय नंद मुकुंदा नंद गोविंदा राधे गोपाला அப்படின்னு பண்ணிட்டு இருக்கா. கண்ணனோ
திரும்பி எழுந்துவிட்டான். அந்த பாட்டு ஏதோ கேட்டிருக்கு அவனுக்கு, நம்மளை பற்றி யாரோ பாடுறாளேன்னு எழுந்துவிட்டான். பக்கத்தில் பார்த்தா அம்மா காணும், பசிக்கிறது. எழுந்தோடனே பசிச்சு கொடுத்தோ. யூஸ்வலாக எழுந்துட்டா அம்மா பக்கத்தில் இருப்பா, எழுந்து பால்கள் கொடுப்பா. இன்றைக்கி காணும். அதனால் அங்கேருந்து தவிழ்ந்து வந்தான், அம்மா கிட்டே வந்தான். ஏன்னா நடக்க தெரியும், நல்லா நடப்பன். இருந்தாலும் அன்றைக்கி ஏதோ குழந்த பாவம் தவிழ்ந்து வந்து அம்மா கிட்டே வந்து பால் அப்படின்ட்டு. அவள் பண்ணிட்டு இருக்காளோ இல்லையோ, கடைஞ்சின்னு இருக்காளோ, அந்த கடை மத்து இருக்கும், அந்த மத்தையை பிடிச்சான், அப்படி கையில் பிடிச்சானா, மத்தை அப்படி ஒரு கையில் பிடிச்சி பால் அப்படின்னா. உடனே எழுந்துட்டியா கண்ணா, இதோ பால் தரேனே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு பால் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அவனுக்கு. யசோதே ஸ்தன்யந்தான் கொடுத்துட்டு இருக்கா இன்னும் கிருஷ்ணனுக்கு. அதனால அதை எடுத்து அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. அப்படி கொடுத்துட்டே இருக்கும்பொழுது என்னாச்சா, அங்கே பக்கத்தில் அடுப்பில் பாலை வச்சிருக்காவ, இன்னும் கொஞ்சம் பால் காய்ச்சறதுக்கு அது பொங்க ஆரம்பிச்சு கொடுத்து. பொங்கினா எல்லாம் வீணாக போயிடுமே அப்படிங்கிறதுனால டக்குன்னு இந்த குழந்தைய அப்படி கீழே வச்சு ஓடி போய் அதை எடுப்போமேன்னு எடுத்து இறக்கி வச்சுட்டு வரலான்னு உள்ளே போயிருக்கா. கிச்சனுக்கு போயிருக்கா அடுப்பங்கரையில். அங்கே விட மாட்டா, ஏன்னா அங்கே சூடு ஜாஸ்தின்னு சொல்லிட்டு வெளியில் கடைஞ்சின்னு இருக்கா இல்லையா. அங்கே உள்ளே போயிருக்கா. அங்கே போனதை பார்த்த உடனே இவனுக்கு கோவம் வந்துவிடுதான். நான் சாப்பிட்டுன்னு இருக்கேன், அதை விட முக்கியமாக உனக்கு வேறு ஏதோ வேலை வந்துவிடுத்தோ, என்னை விட உனக்கு பெரிய ஜோலி வந்துவிடுத்தோன்னு கோவம் வந்துவிடுதான். சுகாச்சாரியார் ரொம்ப தைரியத்தோடு ஒரு பிரயோகம் பண்ணுறார் வார்த்தையை இங்கே. அதிருப்தமுத்ஸ்ருஜ்யஜவேனசா அப்படின்னார். அதிருப்தனான இவனை அப்படியே இறக்கி வச்சுட்டு போனாள் அப்படின்னா. இவன் யாரு? யாரை அதிருப்தன்னு சொன்னார்னா, அவாப்த சர்வ காமான்னு அப்படிங்கக்கூடிய இவனுக்கு காமமே இல்லை, ஆசையே இல்லாத பரம்பொருளான இவனை அதிருப்தன் அப்படின்னு சொன்னான். இப்படி சொன்னதே ஜாஸ்தி, இப்படியே சொல்லியிருக்கப்படாது. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் என்ன ஸ்தன்யகாமா அப்படின்னா. ஸ்தன்யகாமன் அப்படின்னுட்டா அதாவது பால் மேலே அவனுக்கு ஆசையாம். அப்போ அம்மாவுடைய பாலை சாப்பிடணும்னு அவனுக்கு ஆசை வந்துட்டு தான் அந்த ஆசையிலோடு வந்தான் அப்படின்னு நம்ம அவதாரம் பண்ணால் பகவானுக்கு பாவம். மேலும் வைகுண்டத்தில் இருக்கிறச்சே தான் இதெல்லாம் பாவம் சொல்ல முடியும். அவாப்த சர்வகாமான அகாமஹா அப்படின்னு எல்லாம் ஆசையே இல்லாதவன், பரிபூர்ணமானவன், நித்திய திருப்தன், நித்திய சர்வஸ்வாமி, சர்வ நியாமகன் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இருக்கிறச்சே தான் சொல்ல முடியும். கீழே இறங்கி வந்தானோ நான் ஸ்தன்யகாமன், கோபி லோலன் பேர், இந்த மாதிரி பேரெல்லாம் வேணுமா அவனுக்கு? நான் அதெல்லாம் பூஷணமாக வச்சுட்டு இருக்கான் பகவான். கோவம் வந்துடுத்து. இவன் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு கோபம். அதனால அவன் வரத்துக்குள்ளே என்ன பண்ணானா, நான் அங்கே இருக்கிற ஒரு கல் இருந்தது, அந்த கல்லால் இந்த பானையை போட்டு உடைச்சான். ஏற்கனவே எடுத்து வச்ச வெண்ணெய் இருந்தது, அது ஒரு சின்ன பானையில் இருந்தது, அந்த பானையை உடைக்கலை. ரொம்ப செம்மத்து கெட்டிக்காரன். இதை உடைச்சானே தவிர அதை உடைக்கல. அதை பத்திரமா எடுத்துட்டான், கையில் எடுத்துட்டான், இடுப்பில் அப்படி அழகாக பிடிச்சுட்டான். ஒரே ஓட்டம் ஓடினா வெளியில். ஏன் ஓடினா, இவன் அம்மா வந்தான்னா அப்புறம் மாட்டின்றுவோம், அதை ஓடிவிடுவோம்னு சொல்லிட்டு ஓடிவிட்டான். லெட் அஸ் லீவ் தி சீன் ஆஃப் கிரைம் அப்படின்னு ஓடிவிட்டான். வெளில ஓடினா வாத்து வெளியில் ஒரு உரல் இருக்குது. இந்த உரலை கவுத்து போட்டிருக்கா. மழை கிழத்து இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக உரலை கவுத்து போட்டிருக்கா. இந்த உரல் மேலே ஏறி உட்காந்து கொடுத்தது. இந்த உரல் மேலே ஏறி உட்காந்துட்டு ஏன்னு அழுக வேறு அதுக்கு. ஏன்னா அப்படி பாதியில் விட்டுட்டு போயிட்டாலேன்னு கோவமா, அதனால் ஒரு அழுகையாம். அந்த அழுகையோட ஏதோ கொஞ்சம் அழறாப்பில் பாவலா பண்ணிட்டு தான் கொஞ்சம் வெண்ணெய், ஒரு வெண்ணையும் கையில் வச்சுட்டுருக்கு. அது ஒன்றும் பத்திரமா வச்சுட்டுருக்கு. அழுதுனால வெண்ணெய் ஒன்றும் நிற்கலை. வாயில் ஒரு வெண்ணெய், ஒரு உருண்டை வெண்ணெய். அந்த குரங்கு இருக்கே, அது வந்துவிடுத்தாங்க. இந்த சுவாமி திருப்பி அழறாரே அப்படின்னு. ஏன்னா நீதி காத்தால் தானே பார்த்தோம், சீதை போனார்னு அழகாரி. பார்த்தா சீதையும் இல்லை, ஒன்றும் இல்லை, சின்ன இதுக்குள்ளே எதுக்கு அழுக அப்படின்னா. எதுக்கு சுவாமி அழறினா, சும்மா அம்மா வந்தால் ஒரு பாவலா பண்ணுறதுக்கு தான், நீங்கள் தான் கண்டுக்காத, இந்த வெண்ணையை வாங்கிக்கோ அப்படின்னு வெண்ணையை வாயில் போட்டு வாய அடிச்சுட்டார். அந்த குரங்குக்கு ஒருவா, நேக்கொருவா, நோக்கொருவா, நேக்கொருவா, நோக்கொருவா அப்படின்னு இவன் வாயில் ஒரு வெண்ணெய், அந்த குரங்கு வாயில் ஒரு வெண்ணெய், இவன் கொஞ்சம் வெண்ணெய், குரங்கு கொஞ்சம் வெண்ணெய்னு ஷார்ட்னு இருக்கான். எப்படி உட்காந்துட்டு இருக்கான்னா, உலூகலாங்கிரேர் உபரி வியவஸ்திதம் மர்க்காய காமம் தததம் சுச்சிஸ்திதம் ஹையங்கவம் சௌரிய விஷங்கித ஈக்ஷணம் நிரீக்ஷ்ய பஷ்சாத் சுதம் ஆகமத் ஷணைஹி. இப்படி பயந்துன்னு பார்த்துட்டு இருக்கானா. திருட்டு மொழியும்பா இல்லையா, திருட்டு மொழிங்கிறது கண்ணனை பார்த்து தான் கத்துண்டா போடுற அந்த வார்த்தையை. அது தன்னை திருடி வச்சுன்னுட்டு இங்கேயும் எங்கேயும் பார்க்கறது, திருடுறது. திருட்டு மொழி பயமாக இருக்குது, எங்கேயாவது அம்மா வந்துட போகிறா அப்படின்னு.
யசோதையோ அங்கேருந்து வந்தால் பாலை இறக்கி வச்சுட்டு வந்தவ பார்த்தா இங்கே ஒரே ரணகளம், எல்லாம் உடஞ்சி கிடக்கு, பால் என்ன தயிர் என்னன்னு கொட்டி கிடக்கு எல்லாம். இந்த பயதான் பண்ணியிருக்கான்னு தெரியும். ஆனால் அவளுக்கும் தெரிஞ்சுது நம்ம பாதியில் இறக்கி விட்டுட்டு போயிட்டோம், அதனால தான் குழந்தை பண்ணியிருக்குங்கிறதுனால கோவிச்சிக்கல. இருந்தாலும் பிடிக்கணுமே அந்த பையில எங்கே இருக்கான்னு பார்த்தா அந்த அந்த ஒரே தயிரும் பாலுமா இருக்கா, அதில் கொஞ்சம் பாதங்கள் மாத்திரம் அப்படியே தெரிகிறது. சின்னி கிருஷ்ணனுடைய சின்ன சின்ன பாதங்கள் அப்படியே அந்த பாதனுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் தெரியறது. டிடெக்டிவ் மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வராகும். இந்த பையன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு பார்த்தா வெளியில் பார்த்தா நல்லா உட்காந்துட்டு இருக்குது. பின்னாடி இருக்குது, பின்னாடி முதுகு காமிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கு. ஷார்ட்டு குரங்கு வேற கொடுத்துட்டு அழுதுட்டு அப்படின்னு அழுது மெதுவாக வந்தாளாம். இவனை பிடிக்கணுங்கிறதுக்காக ஷனைஹி அப்படிங்கிற சுகர் அதெல்லாம் வரணும். என்ன வரணும்னு பாருங்க, சுகர் மெதுவாக நடந்து வந்தாலாம் யசோதை. இந்த குரங்கு இருக்கே செய்கை காமிக்கிறது, அம்மா வந்துட்டா அப்படின்னு. அதுக்கு தானே வண்டையை கொடுத்து வச்சிருக்கான். அதுக்கு அதை பிரைப் பண்ணி அடியாள வச்சுன்றதுக்கு காரணமே அதானே. பின்னாடியிலேருந்து அம்மா வந்தாளான்னா அது சொல்கிறது அம்மா வந்தாச்சு அப்படின்னு. வெறுமை மாத்திரம் வரலையாம். ஆத்தயஷ்டிம் கையில் ஒரு குச்சியோட வரா. என்ன குச்சி? அந்த மத்து இருக்குமே அதே எடுத்துன்னு வந்துட்டா போடுறது. என்ன ஒரு போடணும், விஷமம் ஜாஸ்தியாக எடுத்து படவா பையன் விட்டுட்டே இருக்கும், இவனும் பண்ணிகிட்டே இருக்கானே, நீ ஒரு கை பார்க்கறது அப்படின்னு வந்துட்டா யசோதை. அடிக்க போகிறது இல்லை, பயம்படுத்தலாம் தான். யசோதைக்கு அடிக்கலாம் மனசு வராது. இந்த கண்ணனியா வேற அடிப்பாளான்னு யாராவது. ஆனால் கொஞ்சம் அந்த பயம்படுத்தி கொஞ்சம் வச்சாதான் கொஞ்சம் ஒழுங்காக இருப்பான் அந்த பையன் அப்படின்னு வந்த உடனே பார்த்தா அம்மா வந்துட்டா அப்படின்னு உடனே அந்த அரைகுறையாக வெண்ணையை சாட்டக்கூட அந்த பாதி வெண்ணையை எடுத்துனா உடம்பு முழுக்க பூசிட்டானா, எடுத்தானே ஒரு ஓட்டம் ஓடிட்டான். வெண்ணையை உடம்புல பூசிப்பானேன்னா எங்கேயாவது அம்மா பக்கத்தில் வந்து பிடிச்சான்னா நழுவிண்டு போயிடலாம் இல்லையோ, கை நழுவி போயிடலாமேங்கிறதுக்காக வெண்ணையை உடம்புல தடவிண்டு ஓடினான். ரொம்ப பயந்தா போல பீதவத்து, ரொம்ப பயந்து நடிகனா போல ஓடினானாம். இதை குந்தி சொல்கிறா சுத்தியில், நீ எப்படி தான் பயம் பாவனை பண்ணியோ, பயமே உன்னை பார்த்து பயப்படக்கூடியவன் நீ, ஆனால் யசோதையை பார்த்து பயப்படுமாறு நீ எப்படி தான் நடிச்சியோ அதை நினைக்கும் பொழுது என்னுடைய மனசு பிராமயத்திங்கிற, என் மனசு என்னுடைய மூளை குழம்புறது எனக்குங்கிற, தலையே சுத்துறது எனக்கு. இவன் ஓடினானாம் பின்னாடி, அவளும் விடலை இன்னைக்கு, துரத்தி நான் யூஸ்வலாக விட்டுருவோம். யூஸ்வலாக மெதுவாக லேட்டராக இருக்கும், அவள் வேறு ஷார்ட் இருப்போம். இவன் ஓடினானா இவன் பின்னாடி யார் ஓடுறது லொங்குன்னு கொஞ்சம். யசோதை வந்து வயசாகி தானே, குழந்தை வேற பிறந்திருக்கு, அதனால சின்னவாளாக இருந்தால் ஏதோ சிக்குன்னு இருப்பா. இப்போ கொஞ்சம் அப்படி மிடில் ஏஜ் வந்துடுத்து பாவம். வாட் இஸ் த சைன் ஆஃப் மிடில் ஏஜ் அப்படின்னா, யுவர் மிட் செக்ஷன் இஸ் த சைன் ஆஃப் மிடில் ஏஜ். மிடில் ஏஜ் வந்துடுத்துனாலே அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அதனால தான் மிடில் ஏஜ்னே பேர் அதுக்கு நினைக்கிறேன். அதுக்கு அதனால் கொஞ்சம் பெருத்த உடம்பு தான் பாவம் அவளுக்கு. அதுவும் வெண்ணையும் தயிரையும் நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்தே டேஸ்ட் பண்ணியே குண்டாயிட்டா பாவம் அந்த அம்மா. அதனால ஜென்ரலாக ஓட மாட்டான். ஆனால் நீ காலங்கார்த்தால இல்லையா, அவள் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கா. ஏதோ மார்னிங் எக்ஸசைஸ் மாதிரி நினச்சிட்டு இவன் பின்னாடி ஓடுவோமேன்னு ஓட ஆரம்பிச்சுட்டா அவளும். இவன் ஓட அவன் ஓட கோப்யன்வதாவன்னயமாப யோகினாம் க்ஷமம் பிரவேஷ்டும் தபசேரிதம் மனஹா. சுகர் எல்லாருடைய சர்வபூத ஹிருதயன் சுகர் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் உட்கார்ந்துட்டு அவா பாவங்களில் அதை பார்த்து சொல்லுவார். ஆனாலும் அவர் பரமஹம்சர் தானே. அதனால் இங்கே யசோதை ஓடுறதை பார்க்குறார். அவருக்கு என்ன தோன்றுறது அப்படின்னா, யோகிகள் கூட தியானத்திலையும் தபஸ்லையும் எத்தனை பண்ணினாலும் இவனை பிடிக்க முடியாத அவனை தான் பிடிச்சிடுவோங்கிற எண்ணத்தோடு யசோதை கோபி ஓடுறாளாம். கோபியன்வதாவன், கோபி ஓடுறா. ந யம் ஆப யோகினாம், யோகிகள் கூட இவனை அடைய முடியாதவனை கோபி பிடிக்க போகிறாளாம். க்ஷமம் பிரவேஷ்டும் தபசேரிதம் மனஹ, தபசு பண்ணியும் பிடிக்க முடியாத இவனை இவன் ஓடுறாளாம் பிடிக்க. ஆனாலோ அவரே சொல்றார், அவருடைய மத்தியமா அப்படின்னா ஹிப்ஸ், அவங்களோட கொஞ்சம் ஹிப்ஸு கொஞ்சம் நிறைய இருக்குது, அதை வச்சுட்டு ஓடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது ஓடுறதுக்குள்ளே பூவெல்லாம் இப்படி உதறி விழருது, தலை கேசங்கள்லாம் அவிழ்ந்து போயிடுத்தோ, அங்கங்கே இருக்கிற அவள் போட்டுருக்கிற ஆபரணங்கள்லாம் கூட கீழே விழ ஆரம்பிச்சு எடுத்தோம். ஊரே திரண்டு வந்துட்டு தான் யாரோ பார்த்தா, யாரோ அப்படி எங்கள் வெளில போயிட்டு இருக்கா பார்த்தா, இவன் ஓடுறதும் பின்னாடி யசோதை ஓடுறதும் பார்த்த உடனே அட வந்து பாருங்கூடா எல்லாரும் கண்ணன் ஓடுறான்டா, யசோதை துரத்துறா அப்படின்னு அத்தனை பேர் வெளியே வந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பேர் எல்லாம் பார்த்துட்டு இருக்காளாம். இவா தான் பார்க்குறா அப்படின்னா தேவலோகத்தில் இருக்கிற அத்தனை தேவர்களும் தேவதா ஸ்திரீகளுமே வந்து அலைன் பண்ணி பார்த்துட்டு இருக்கலாம். இது என்னது இது, இந்த கண்ணனா ஓடுற, இந்த சாட்சாத் பிரம்மமா ஓடுறது, இப்படி துரத்திண்டு போகிறாளே அவ, நம்ம கூட தான் ஓடின்னு இருக்கோம், அதை பிடிக்க முடியலையே, இது என்ன காட்சி இது, இப்படி ஒரு சௌலபியமான அவளும் பார்க்குறாளாம் பகவான்.
இப்படி பூலோக வாசிகளும் சொர்க்கலோக வாசிகளுமா எல்லாரும் பார்க்க பகவான் ஓடுறான். ஓடும் பொழுது என்ன பண்றான்னா, பிரருதந்தம் அக்ஷினி கஷந்தம், பிரருதந்தம் அக்ஷினி கஷந்தம். அழறானாம், அழுக வரலையாம். அதனால என்ன பண்ணானா, இப்படி கண்ணை கசிக்கின்றானாம். கண்ணை கசிக்கின்றா என்ன ஆச்சுன்னா, அஞ்சன மஷீனி அப்படிங்கிறா. அஞ்சனம் எட்டிருக்காளாம், மை எட்டு விட்டுருக்காளாம் யசோதை கண்ணனுக்கு. ஏன் எட்டான்னு தெரியல. இவனே மை கலரில் தான் ஜென்ரலாக இருக்கான். மைவண்ணனுக்கு ஒரு மையோன்னா இவனே மைவண்ணன். இவனுக்கு கண்ணில் மை வேற எட்டு விட்டுருக்காளா. இவன் என்ன பண்ணா, கண்ணை கசக்கரிச்சு அந்த மை கண்ணுக்குள்ளே போயிடுத்தோம். உடனே கண்ணுலேருந்து ஜலம் வர ஆரம்பிச்சு எடுத்தோம். அதனால அழற மாதிரி பாவலா பண்ணிட்டு இல்லை, அழுக வரல இவனுக்கு. இவனுக்கு அழுக வரல. ராமாவதாரத்தோடு நிறுத்திவிட்டான், போர் இனிமேல் அழப்படாதுங்கிறத சங்கல்பம் பண்ணிவிட்டான். அதனால் இங்கே அழுக கிடையாது இந்த கண்ணனுக்கு கண்ணாவதாரத்தில். ஆனாலும் அழனுமே அம்மாவுக்கு, இல்லைன்னா கொஞ்சமாவது ரிப்பென்டன்ஸ் காமிச்சாதான் அம்மா கொஞ்சம் நன்னா இருக்குங்கிறதுனால இந்த குழந்தை தப்பு பண்ணிவிட்டு சாரியே கேட்கலன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் தான் கோபம் வரும். அது சாரிம்மா தெரியாம பண்ணிவிட்டேம்மா அப்படின்னா பாவம், சரி அடுத்த தடவை பண்ணாதேம்போம். ஜென்ரலாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, மூத்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் தெரியாது. அது நான் ஒன்றுமே பண்ணலை, நீ சும்மா என்ன சொல்கிறேங்கோ, இன்னும் நன்னா விச வாங்கும். இந்த ரெண்டாவது குழந்தைகள் இதெல்லாம் பார்த்து வச்சுன்றோம். அது ஏதாவது தப்பு பண்ணித்தனா, சாரிம்மா நான் இனிமேல் பண்ணவே மாட்டேம்மாங்கோ. சரி போனால் போகிறது போன்றுவா. கண்ணன் ரெண்டாவது குழந்தை தானே, பலராமன் தானே எல்லாம் அடி வாங்குறதெல்லாம் பாவம். அவனை பார்த்து கத்துண்டு கொடுத்து கொஞ்சம் அழறா போல நம்ம பண்ணினோமானால் யசோதா அம்மாவோட ஹிருதயம் கரைஞ்சு போயிடும். அதனால் நம்ம அழணும் அப்படின்னா, அழுக வருவேன்னா வரமாட்டேங்கிறதே ஆனந்த ஸ்வரூபன், அவனுக்கு எங்கேருந்து அழுக வரும்? அதனால ஒரு வியாஜம் பண்ணிட்டான், ஒரு யுக்தி பண்ணினான் பகவான். கண்ணில் இருக்கிற மையை கசக்கரா போல கண்ணை கசக்கி அந்த மை கண்ணுக்குள்ளே போக அதில் இரிட்டேஷனால கண்ணில் ஜலம் வந்து தான் அது தெரியல பாவம். யசோதா ஐயோ குழந்தை அழுதுன்னு நினச்சிட்டான். கையில் குச்சியை வேற வச்சுட்டு ஓடுறாவ. இருடா உன்னை பிடிக்கிறேன் பாரு, நில்லு, ஓடாதே நில்லு, இங்கே வாங்க அப்படின்னு குச்சியை வச்சுட்டு. எந்த குழந்தையாவது வருமோ? குச்சியை வச்சுட்டு வான்னா எந்த குழந்தையாவது வருமோ? அவளும் பார்த்தா, இதனால தான் வரலன்னு சொல்லி குச்சியை தூக்கி போட்டா. வா இங்கே கண்ணா வா அப்படின்னா கண்ணனும் பார்த்தான். அம்மா ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்தான். அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போய் மேல் மூச்சும் கீழ் மூச்சுமா வாங்கின்னு இருக்கிறத பார்த்துட்டு கண்ணனுக்கு மனசு வரல. சி அம்மாவுக்கு போய் இவ்வளோ கஷ்டம் கொடுக்கறதா அப்படின்னு நின்னானாம் அந்த இடத்துல. அப்படியே நின்றுட்டான். நின்னதை பார்த்த உடனே அந்த குச்சியை தூக்கி எறிஞ்சாலாம், ஓடி வந்து அவனை அணைச்சுண்டாலாம். அதுக்குள்ளே இல்லை அணைக்கப்படாது, இது தான் இப்படி தான் ஒரு தடவை ஏமாத்துறான் இவன். இந்த முறை இவனுக்கு ஏதாவது ஒரு சிக்ஷனை பண்ணித்தான் தீரணும் அப்படின்னா ஒரு ஐடியா யுக்தி தோணித்தவளுக்கு. இந்த உரல் மேலே தானே உட்காந்துட்டு இந்த விஷமத்தை பண்ணா, இந்த உரலோட கட்டுவோம் இவனை அப்படின்னு சொல்லி இழுத்துண்டு வந்தாலும் யாரை கட்ட விரும்பினாள் அப்படின்னா சுகாச்சாரியாளுக்கு தாங்கலை இதோடைய ஒரு ஆச்சரியம் பாவம். என்னதான் இருந்தாலும் அவர் தான் கதை சொல்கிற, இந்த கதையெல்லாம் தெரியும். இருந்தாலும் சொல்லும் பொழுது இது யாரை கட்ட பார்க்குறா அவள் அப்படிங்கிற ஞாபகம் வரச்சே. ந சாந்தர் பகிர்யஸ்ய ந பூர்வம் சாபி சாபரம் பூர்வாபரம் பகிஷ்சாந்த ஜகதோயோ ஜகச்சயः தம் மத்வா ஆத்மஜம் அவ்யக்தம் மர்த்தியலிங்கமதோக்ஷஜம் கோபிகாலூகலே தாம்னா பபந்த பிராகிருதம் யதா. உள்ளும் வெளியும் இல்லாமல், பூர்வமும் அபரமும் இல்லாது, எல்லைகள் இல்லாத அவ்யக்தமான பிரம்மஸ்வரூபத்தை தன் மகன் என்று பாவித்து அவள் கட்ட முயன்றாள் அப்படிங்கிறார் சுகர். எல்லையில்லாத பிரம்மத்தை எப்படி கட்ட முடியும்? ஆதி இல்லை, அந்தம் இல்லை, எல்லை இல்லை, முடிவில்லை, முடியடி காணாத ஒரு வஸ்து, இதை எப்படி கட்டிட முடியும் அப்படின்னு சுகரே வியந்து போறார். ஆனால் கட்ட ட்ரை பண்ணுறாளாம் யசோதை. அதுக்கு ஒரு கயிறு எடுத்துன்னு வந்தா. சின்ன பிள்ளை தானேன்னு சொல்லிட்டு மத்து கடையர் வெண்ணெயர், அந்த வெண்ணெய் கடையர் அந்த மத்து கயிறு இருக்குமே, அந்த கயிறை கொண்டு வந்தா. போனதுக்கு இடையில கட்டலான்னு பார்த்தா அதை அப்படி கொண்டு வந்தாலாம். இது இவ்வளோ கேப் இருக்கும், இத்தினூண்டு கேட்பான். த்விஅங்குல அப்படிங்கிற த்விஅங்குல ஊனம், இந்த 2 குறையர் தான். உடனே சரி இதை விட்டுட்டு வேற ஒரு கயத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு வேற ஒரு கயத்தை கொண்டு வந்தா த்விஅங்குல ஊனம், அதுவும் இவ்வளோதான் இருக்கான். என்னடா இது கொஞ்சம் பெருசாச்சுன்னு வச்சு பார்க்குறான். இது இவ்வளோதான் வருது, அது இவ்வளோ வருது, அப்படியும் அதே இவ்வளோதான். த்விஅங்குல ஊனம். கண்ணுக்குட்டி கட்டுற கயத்தை கொண்டு வந்தாலாம், அதுவும் அவ்வளோதானாம்.
பசுமாட்டை கட்டுற கயிறு அதுவும் அவ்வளோதானா, காளமாட்டை கட்டுற கயிறு பெரிய தடி கயிறு அதுவும் அவ்வளோதான் இருக்கான். எல்லாத்தையும் சேர்ந்து முடிச்சு முடிச்சா போட்டாலாம். நுண் கண்ணிகள் வர வரைக்கும் அதில் முடிச்சா போட்டு பெருசாக்கினாலாம். அதை கொண்டு வந்து வச்சாலும் துயங்குல ஊனம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு புரியல அவளுக்கு. பார்க்குறவாள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாலாம். அங்கே அதுக்குள்ளே எல்லாரும் வந்திருக்கா இல்லையா, அத்தனை பேரும் பார்த்துட்டு எல்லா கோபிகளும் எல்லாம் சிரிக்கிறா. ஸ்மயந்தீனாம் அப்படின்னு கோபீனாம்னு எல்லா கோபிகளும் சிரிக்க அதை பார்த்த உடனே பகவானுக்கு தாங்கலை. எங்கள் அம்மாவை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்கள்லாம் எங்கள் அம்மாவை சிரிக்கிறதா அப்படின்னு அழுத்தவனுக்கு. எங்கள் அம்மாவை நான் வேணா கேலி பண்ணுவேன், கஷ்டப்படும், நீங்களாம் யாரும் பண்ணப்படாது. அதனால உடனே என்ன பண்ணான்னா, கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயல் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படிங்கிறார் ஆழ்வார். இவனை கட்டிட முடியாது, இவன் கட்டுண்ண பண்ணினான், தன்னை கட்டுப்பட வைத்தான் அப்படிங்கிறார். எதுக்குன்னா அந்த பிரேமைக்காக. அந்த யசோதையினுடைய பிரேமையை பார்த்து தான் நின்று கட்டிக்க வச்சுட்டானாம். அதில் என்ன ஏவம் சந்தர்ஷிதாகி அங்க இந்த கதையை சொல்லும் பொழுது அப்படியே நல்ல ஒரு ரசமான ஒரு கதை, பக்தியோடு இருக்கக்கூடிய கதையை சொல்லும்போது நமக்கு எல்லார் மேலேயும் பிரேமை ஏற்பட்டு விட்டுருது இல்லையா. அந்த மாதிரி சுகருக்கு என்ன ஆச்சான்னா பரீட்சித் திடுன்னு பார்க்குறச்சே அங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. இது வரைக்கும் ராஜன்னு நிருப்ப பூப்ப அப்படின்னு சொன்னவர் அங்க அப்படிங்கிறார். அங்க என்ன கண்ணே அப்படின்னு செல்லமேன்னு அர்த்தம். பரீட்சித்தை பார்த்து சொல்ல செல்லமே ஏவம் சந்தர்ஷிதாகி அங்க ஹரிணா பிருத்திய வஷ்யதா. அம்பரீஷ சக்கரவர்த்தியினுடைய கதையில நான் பிருத்திய வஷ்யன்னு சொன்னார் பகவான், இங்க காமிக்கிறார் என்னுடைய பக்தாள் இருந்துட்டான்னா என்னை கட்டி போட்டாலும் நான் அதுக்கும் சரின்னு கட்டப்படுவேன் அப்படின்னு பகவான் இங்க காமிக்கிறானாம். ஸ்வவசேனாபி கிருஷ்ணேன யஸ்யேதம் சேஸ்வரம் வசே நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரப்யங்க சம்ஸ்ரயா பிரசாதம் லேபிரே கோபி யத்தத் பிராப விமுக்திதாத். சகல உலகம் யாருடைய வசத்தில் இருக்கோ, யாருடைய கண்ட்ரோலில் எல்லாம் இருக்கோ அப்பேற்பட்ட பகவான் சர்வ ஈஸ்வரர்கள் உட்பட பிரம்மா உள்பட சிவன் உள்பட அத்தனை பேரும் யாருடைய வசத்தில் இருக்காளோ அப்பேற்பட்ட பகவான் கோபி வசம் வந்தார் அன்னைக்கு அப்படிங்கிறார் சுக்கர். இந்த பாக்யம் நேமம் விரிஞ்சி பிரம்மாவுக்கு கிடைக்கல இந்த பாக்யம், பவஹான்னு சிவனுக்கு கிடைக்கல இந்த பாக்யம், ஸ்ரீரப்யங்க சம்ஸ்ரே அவனோட கூடவே அகிலிகிலே நிறையும் என்று அலர்மேல் மங்கை இருக்காளே அவளுக்கும் கிடைக்கலையாம் இந்த பாக்யம், கோபிக்கு கிடைச்சு விடுத்தான். பிரசாதம் லேபி ரே கோபி, கோபிக்கு கிடைச்சு விடுத்தேன். நாயம் சுகாபோ பகவான் தேகினாம் கோபிகா சுதா ஞானினாம் ச ஆத்மபூதானாம் யதா பக்தி மதாமிக. ஞானிகளுக்கும் ஆத்மபூதாளுக்கும் கூட இந்த மாதிரியான சுகம் கிடைக்காது, பக்தாளுக்குன்னே வச்சிருக்கான் இந்த சுகத்தை. ஞானிகளுக்கும் ஆத்மபூதாளுக்கும் சுகம் இல்லையான்னா அது வேற சுகம் இருக்கு. ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் தத்தேவ பஜாமியம்ங்கிறது பகவானுடைய கொள்கை. என்கிட்ட நீ எப்படி வரியோ, எந்த பாவத்துடன் வரியோ அந்த பாவத்துடனேயே உனக்கு நான் பதிலளிப்பேங்கிறது பகவானுடைய ஒரு வழி. ஞானி நிர்விகாரமான நிர்குணமான நிஷ்கிரியமான பிரம்மனை தியானம் பண்ணுறதுனால பகவானும் நிர்விகாரனாக நிர்குணமாக நிஷ்கிரியனாகத்தான் இருக்கான். பக்தனோ நான் என் கண்ணன் அப்படின்னு சொன்னான், ஆமாம் நான் உன் கண்ணன்னு சொல்கிறான் பகவான். பகவானை குழந்தையா பார்த்தா பகவான் நமக்கு குழந்தையா இருப்பான். பகவானை நம்ம நாதனா பார்த்தா பகவான் நாதனா இருப்பான். பகவானை சகாவாக பார்த்தா பகவான் நமக்கு ஃப்ரெண்டாக இருப்பான். நம்ம பகவானை எப்படி பார்க்குறோமோ பகவான் நமக்கு அப்படித்தான் இருப்பான். As we see him, so he is to us. Yashoda saw him as her son, so Bhagavan became her son. He got down from his Brahma position and became her son now. இப்படி கட்டிட்டு போயிட்டாலாம், யசோதை கட்டிட்டு போயிட்டாலாம். பரீட்சித்து கேட்குறான், என்ன பாக்கியம் இதெல்லாம், என்ன சொல்லி மாளுமா, எப்படி கிடைச்சது இவாளுக்கு? ஆனால் தானே எல்லாரும் சொல்கிறா, இதை பார்த்தோன்னே என்ன தவம் செய்தனை யசோதா, எல்லாம் ஆஞ்சி போகிறதுகள். அதை பார்த்து இந்த யசோதையை பார்த்தா யாரும் கௌசல்யான்னு சொல்லலை, அதை
அதித்தின்னு யாரும் சொல்லலை, இந்த யசோதைக்கு தான் தேவகின்னு கூட யாரும் சொல்லலை. என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா. இவன் ஒருத்தனுக்கு தானே இந்த யசோதைக்கு தானே இப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சது. ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை கையில் ஏந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்ட जो अच्युतानंद जो जो मुकुंदा जो अच्युतानंद जो जो मुकुंदा रावे परमानंद राम गोविंदा जो अच्युतानंद जो जो मुकुंदा जो 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 அப்படின்னு கையில் ஏந்தி சிராட்டி பாலூட்டி தாலாட்ட என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. பிரமனும் இந்திரனும் மனதில் போராமை கொள்ள, பிரமனும் இந்திரனும் மனதில் போராமை கொள்ள உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை, உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம். அம்மா அவுத்து விடுமா அம்மா என்றழைக்க, அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா 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 அப்படின்னு பரீட்சித் கேட்டான். என்ன தவம் பண்ணான்? அப்போது சுக்கர் சொல்கிறார், பகவான் அவதாரம் பண்ணுறேன்னு சங்கல்பம் பண்ண உடனே பிரம்மா தேவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்தார் இல்லையா, எல்லாருமா போய் அவாவா அவதாரம் பண்ணுங்கோன்னா. அப்போது வசுக்கள் 2 பேர் இருந்தா, வசு தலைவனும் அவனுடைய ஒய்ஃபும். அவா 2 பேரும் போய் பிரம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டாலாம், நாங்கள் என்ன ரூபம் வேணாலும் எடுத்துக்கிறோம், எப்படி வேணாலும் நாங்கள் போய் பிறக்கிறோம், அதில் எங்களுக்கு ஒன்றும் ஆக்ஷேபணம் இல்லை, ராஜாவாக தான் இருக்கணும், பெரிய சக்திவாந்தனாக தான் இருக்கணும், தனவந்தனாக இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான ஆசையும் இல்லை, எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பகவத் பக்தி இருந்தால் போகிறோம், பகவான்கிட்ட பிரேமையோடு பக்தியோடு நாங்கள் இருக்கணும், அது ஒன்று தான் வேணும் அப்படின்னு கேட்டாலாம் அவா 2 பேர். துரோணன் அப்படிங்கிறவனும் தரா அப்படிங்கிற அவருடைய பத்னியும் ஆக 2 பேரும் பிரம்மாட்ட இந்த பிரார்த்தனையை பண்ணா, பக்தி இருந்தால் போரும், மோட்சமே கிடைச்சிடுமே, எங்களுக்கு அது வேற ஒன்றும் வேண்டாம், பக்தி போரும்னு சொன்ன உடனே பிரம்மா சொன்னாராம், ததாஸ்து, எப்போ பக்தி தான் வேணும்னு கேட்டேளோ யாருக்குமே கிடைக்காத கிருஷ்ண லீலைகள் உங்களுக்குத்தான் கிடைக்கும் அப்படின்னு வரம் கொடுத்தாராம் பிரம்மா. அதனால தான் அவள் தான் நந்தகோபானுமாக யசோதையாகவும் வந்து பிறந்தா அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணனை கட்டிட்டு போயிட்டாளா, அவள் பாட்டு வெயிட்டு வேலையை பார்க்கப்பட்டு இன்னும் கடையினமே இன்னும் எல்லாத்தையும் உடச்சி வச்சு அதை வேறு க்ளீன் பண்ணி அப்புறம் திருப்பி எல்லாத்தையும் எடுத்து பண்ணி வேலைகள்லாம் நிறைய இருக்குது. இவன் ஆட் டு தி ஒர்க் தானே பண்ணியிருக்கான், ஒரு வேலைக்கு 2 வேலையாக்கி விட்டான், பண்ண போயிட்டான்.
இந்த கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் சும்மா உட்கார முடியல, அதால் விஷமா உடம்பு முழுக்க இன்னும் வெண்ணையை தின்னது, எனர்ஜிலாம் இருக்குது, ஹைப்பராக இருக்குது. இப்படி இப்படி பார்த்தது அலையும் விழிகள், இங்கேயும் அங்கேயும் கண்ணு தோடித்து. அங்கே பார்த்தா 2 மரம் இருக்குது. 2 மரம். அந்த மரம் எப்படி வளர்ந்துருக்குன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது. அந்த மரம் இப்படி வந்து வளர்ந்துருக்கா, நடுவில் ஒரு கேப் இருக்குது. இந்த 2 ஸ்டெம் யுனைட்டாக இப்படி வருது, நடுவில் கேப். அந்த கேப்பு தான் இவனுக்கு டெஸ்டினேஷன். இப்போ அது வழியாக உள்ளே போகணும் அப்படின்னு. அதனால் தவழ்ந்து தவழ்ந்து போக ஆரம்பித்தான். அந்த நீளமாக கயர் இருக்குது, கொஞ்சம் தூரம் வரைக்கும் தவழ்ந்தான். தவழ்ந்த வரைக்கும் தவழ முடிஞ்சுது. அப்படியே அந்த கேப் வழியாக உள்ளே போயிட்டான். பின்னாடி என்ன ஆச்சுன்னா பெரிய உரல், அது உருண்டு 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 இவன் பின்னாடி வந்துட்டுருக்கு. இந்த சின்ன கேப் வழியாக இவன் உள்ளே போயிட்டானோ, இந்த உரல் மாட்டின்னு கொடுத்தோம். இவன் போனவன் திடும்னு நின்று போயிட்டான். என்னமோ பிடிச்சி இழுக்கிறது. அப்படி திரும்பி பார்த்தான். எப்படி பார்த்தான்னா, அந்த அழகே அழகு தவிழ்ந்து தவிழ்ந்து போகிறது குழந்தை. முட்டி 2 கீழே இருக்குது, ஒரு கை இப்படி கீழே இருக்குது. ஒரு கையால் இப்படி திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த கயிறு எங்கேயோ மாட்டின்னு இருக்கு, அந்த உரல். அந்த ஒரு கையால் அந்த கயத்தை அப்படி பிடிச்சான். இந்த திருஷ்யத்தெல்லாம் தியானம் பண்ணி பார்க்கணும். அந்த குழந்தை அந்த மண்ணில் அப்படி தவிழ்ந்துன்னு இருக்கு. ஒரு கை இப்படி கீழே இருக்குது, 2 முட்டிக்கால் கீழே இருக்குது. ஒரு கையால் அந்த கயத்தை பிடிச்சுன்னு இருக்கு. ஒரு இழுத்துது. ஒரு இழுத்து தான். அந்த உரலுக்கு மாத்திரம் இவனை விட்டு இருக்கணும்னு ஆசையா என்ன? அந்த உரல் மனக்கூட்ட இவனோட கூட இருக்கணும்னு தான் ஆசை. இவையோ இந்த மரங்கள் நம்மளை பிடிச்சி தள்ளி விடுத்தேன்னு வருத்தப்பட்டு தான் அந்த உரல். என்னை எப்போ கூப்பிடுவேன்னு குரல் விட்டு தான் அந்த உரல். எப்போ என்ன சேர்த்துப்பாய் கூடுமாறு கூறாயே அப்படிங்கிறதான் உரல். உடனே பகவானுக்கு அதை பிடிச்சி ஒரு இழுக்க, அந்த பக்திங்கிற சூத்திரம் தானே நம்மளையும் பகவானையும் கட்டி வச்சிருக்கு. அதனால நம்மளை ஒரு இழுக்கிறானா. இப்படி காமம் குரோதமோ இல்லை ராகம் துவேஷமோ அப்படிங்கிற என்ன இந்த ரஜோகுணம் தமோகுணமோ அப்படின்னு 2 நம்மளை பகவான்கிட்டேருந்து பிரிக்கிறதே, அகங்காரம் மமகாரம்னு பிரிக்கிறதே, அது எல்லாம் 2மும் இந்த பக்கமாக அந்த பக்கமாக தடார்னு விழ அந்த உரல் ஓடி வந்துட்டான் அவங்ககிட்ட. இப்படி தானே இருக்கணும்னு நினச்சி பாருங்கோ. உரலை கண்ணன் பிடிச்சி இழுப்பானேன்னா அந்த உரல் தான் இங்கே ஜீவாத்மா. பக்தன் உரல். பக்தனோட பகவான் கட்டப்பட்டிருக்கான். என்றைக்கும் பக்திங்கிற சூத்திரம் தான் நம்மளையும் பகவானையும் கட்டி வைக்கிறது. ஆனால் அகங்காரம் மமகாரங்கிறது நம்மளை தடை செய்கிறது, அவனோட கூட போக விடமாட்டேங்கிறது. இங்கேருந்து இருந்தால் கூட அங்கேருந்து கிருஷ்ணா பாகிமாம் அப்படின்னு நம்ம இங்கே கூப்பிட்டுட்டோமானா, பிரேமையோடு அவனை கூப்பிட்டுட்டோமானா, அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கயத்தால் ஒரு இழுக்கிறான். அகமாவது மமமாவது எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு முறிஞ்சு விழ ஓடி நம்ம பகவான்கிட்ட போயிடுவோம். மரங்கள் 2ம் சாய்ந்தது. அதுலேருந்து 2 பேர் வழியில் ஜோதி ஸ்வரூபமாக 2 பேர் வந்தாலாம். யாருன்னா நலகூபரன் மணிகிரீவன் 2 பேர். இந்த பசங்க யார் அப்படின்னா குபேர பிள்ளைகள். குபேரனுடைய 2 பசங்க ஒரு நாளைக்கு என்ன பண்ணாலாம், அலகாபுரியில் கைலாசம் அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கைலாசத்துக்கு கார்டன்ஸ், வழியில் கார்டன்ஸ், கைலாசம் பக்கத்து சபப் அலகாபுரி, குபேரனுடைய பட்டணம். குபேரனும் சிவனும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான். தனேஷஸ்ய மித்ரஹா அப்படின்னு வரும் விஸ்வநாதாஷ்டகத்தில். சிவனை சொல்லும்பொழுது தனேஷனுடைய மித்ரன் அப்படின்னு வரும். தனேஷன்னா குபேரன். அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறது உண்டு. அதெல்லாம் அவளுக்கு பக்கத்தில் நெய்பர்ஸ் தானே வாழலாம். அப்போ இந்த 2 பிள்ளைகளும் என்ன பண்ணியிருக்கான், அவளை சிவனுடைய கைங்கரியத்துக்கே விட்டுட்டான். கொஞ்ச நாள் கைங்கரியம் பண்ணிட்டு வாங்கோடா பசங்களான்னு அனுப்பிச்சிருக்கான். அதுங்க சிவன்கிட்டயே ஆடிட்டு இருக்கு, பூதகணங்களோட சேர்ந்தது கொஞ்ச நாளைக்கு இருந்தது. நடுவில் கொஞ்ச நாளைக்கு சிவன் வீக்கெண்ட் ஏதோ பிரேக் விட்டுட்டார். போயிட்டு வாங்க ஊருக்கெல்லாம், அப்பா அம்மா பார்த்துட்டு வாங்க போங்கன்னார். இதுங்க கிளம்பி வந்துடுத்து. வந்தால் பார்ட்டி. ஏன்னா சிவன்கிட்ட இருக்கிறத பஸ்மன் தான் எப்போ பாரு ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கரன்னு பாடிட்டு இருக்கணும். போர் அடிச்சு போயிடுத்து. இதுங்கெல்லாம் பைசாலேயே வளர்ந்த குழந்தைகள். நன்னா எப்போ பாரு குபேரனுக்கு பைசா கேட்பானே. அண்ணா பெரிய இடத்து பசங்க, நிறைய கெட்ட பழக்கங்கள்லாம் உண்டு. ஆனால் கைலாசத்தில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் விட்டு வச்சுருக்குது கொஞ்சம் நாளைக்கு. இங்கே பகவான் கொஞ்சம் நாளைக்கு லீவ் எடுத்துகிட்டு வாங்கன்னாலும் அவுத்து விட்ட கழுதைகளாக ஓடி வந்துடுத்துகள். ஆஹா இதான் அப்படின்னு பார்ட்டி, ராத்திரி முழுக்க பார்ட்டி பண்ணி குடிச்சு இருக்கவாளெல்லாம் கூட்டு குடி போதையில் அங்கே ஒரு நதி, அந்த நதியில் எல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்குதுகள். இந்த 2 பசங்க இவாளோட கூட சில ஸ்திரீகள் எல்லாருமா, உடம்புல வஸ்திரம் கூட இல்லை. அப்போ அந்த வழியாக நாரதர் கைலாசத்துக்கு போயிட்டு இருக்கார் பாவம். அவர் தலையெழுத்து இந்த வழியாக வர வேண்டி விடுத்து. வேறு வழியாக போகக்கூடாதோ, கைலாசத்துக்கு வர வழி இல்லையான்னு அன்றைக்கின்னு அவர் பிராரப்தம் பாவம். இதுங்க கூத்தடிக்கிற இடத்துக்காக வந்தார் நாரதர். அவர் பாட்டு பகவன் நாமாவை சொல்லிட்டு போய் இதுகளை தான் கத்தின்னு கிடக்க. யாருடா இது சரி சொல்லாமல் கொண்டு அந்த பக்கமாக போவோன்னு இவர் போக ட்ரை பண்ணுறதுக்குள்ளே இது 2 குடி போதையில் இந்த நலகூபுரம் மணிகிரீவனும் அவர் மேலே வந்து விழுந்ததுகள். பார்த்தார், மனசில் காருண்யம் வந்து கொடுத்து, கோபம் வரலை, காருண்யம் வந்து தான். நாரதருக்கு ரொம்ப தயாளு இல்லையா அவர், காருண்யத்தினால பார்த்தார். சே
காசும் பணமும் இருக்கிறதுனால தானே இப்படி துர்மதாந்தம் வந்திருக்கு உங்களுக்கு. ஒரு துர்மதம், அந்த மதத்தினால கண்ணு மூடப்பட்டு அந்தர்களாயிட்டீர்கள் நீங்கள்லாம். இதுக்கு ஒரு விமோசனம் உங்களுக்கு வேணும். தபஸு தான் அதுக்கு விமோசனம். விரும்ப விட்டால் நீங்கள் தபஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு சாபரூபமாக தபஸுக்கு வழி கொடுத்தாராம், ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணாராம். கோகுலத்தில் போய் மரமாக இருக்க கடவு அப்படின்னு சொன்னாராம். 2 பேரும் மரமாக வந்து, மரம் போல வெக்கமானங்கள் இல்லாத மரம் போல நீங்கள் இருக்கிறதுனால மரமாக கடவுகன்னு சொன்னாராம். மரம்தாம், மரம் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு காட்டில் மரம் இருக்கலாம். கோகுலத்தில் போய் மரமாக இருக்கணுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயமா? அதுவும் நந்தகோபன் நாளைக்கு அங்கே தான் வீடு கட்டிண்டு அவன் வாசல் இருக்க போகிறது, அங்கே போய் மரமாக இருக்கணும் அப்படின்னா அது சாபமா இல்லை அனுகிரகமா? அங்கே இது உட்காந்துட்டு இருக்குது 2 மரமாக இருக்குது. அன்னைக்கு ராத்திரி கொட்டுற மழையில் ஆதிசேஷன் கொடைபிடிக்க வசுதேவர் இந்த குழந்தையை கொண்டு வந்ததுலேருந்து எல்லா லீலைகளையும் இந்த 2 மரங்களும் பார்த்து 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 ரசிச்சுட்டு இருக்குது. இன்னைக்கு சாப விமோசன வேலை வந்துடுத்து. பகவான் நாரதர் சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுண்டர். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் அப்படின்னு. என் பக்தன் நாரதன் இவாளுக்கு சாபம் கொடுத்து விமோசனம் பண்ணுறதுக்கு நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான் இல்லையா, அதனால் நான் பண்ணணுமே. பக்தபராதீனன் இல்லையா, அதனால் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக பகவான் அங்கேருந்து உள்ள நுழைஞ்சு அவளுக்கு விடுதலையை கொடுத்தாராம். தேவர்ஷி பிரியத்தமோ யதிமோ தனதாத்மஜோ. பகவான் சொல்கிறான், தேவர்ஷி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், எனக்கு ரொம்ப பிரியமானவர், எனக்கு ரொம்ப டியர் டு மீ நாரதா. அதனால் ஃபார் ஹிஸ் சேக் ஐ ஷல் ஃபுல்ஃபில் ஹிஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இவா 2 பேருக்கும் சாப விமோசனம் பண்ண உடனே அவ 2 பேரும் வந்தா. கிருஷ்ண கிருஷ்ண மகா யோகின்னு துமாத்திய புருஷப்பரஹா அப்படின்னு சேவிச்சா. கிருஷ்ணா மகாயோகின், எங்களை காப்பாத்தினியப்பா. நம பரமகல்யாணா நம பரமமங்களா வாசுதேவாய சாந்தாய யதுநாம் பதயே நமஹா அப்படின்னு எல்லாம் ஸ்துதி பண்ணா, ஸ்தோத்திரம் பண்ணா பகவானை. அப்புறம் சொன்னாலாம், ஆனுஜானீஹி நௌ பூமன்னு தவானுச்சர கிங்கரௌ தர்ஷனௌ நோ பகவான் ரிஷேராசீத் அனுகிரகாத். அவ சொன்னாலாம், பகவானே பிரபோ, இவ்வளோ நாள் உங்கள் லீலைகள்லாம் பார்த்தோம், இன்னும் பார்க்கணும் தான் ஆசை, ஆனால் அதை விட பெரிய வேலை எங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னாலாம். என்னதுன்னா, நாங்கள் யார் தெரியுமா? தவானுச்சர கிங்கரோ, நாங்கள்லாம் உங்களுடைய பக்தனான நாரத மகர்ஷியினுடைய தேவர்ஷியினுடைய வேலைக்காரர்கள், சேவகர்கள் அப்படின்னாலாம் அவ 2 பேரும். அனுஜானீஹி, அதனால் எங்களுக்கு விடை கொடுங்கோ. நௌ பூமன்னு தவானுச்சர கிங்கரோ, யாருனுடைய அனுகிரகத்தினால உங்களுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைச்சதோ அப்பேற்பட்ட தேவரிஷி நாரதர் எங்களுடைய குருநாதருக்கு போய் நாங்கள் சேவை பண்ணணும், நாங்கள் அங்கே போய் கைங்கரியம் பண்ணணும், அவருக்கு நன்றி காமிக்கணும், நன்றி செலுத்தணும். பகவான் தரிசனத்தை கொடுத்தாரேங்கிறதுக்காக அங்கே போகணும். அதனால் நாங்கள் கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை மத்திரம் பண்ணுறோம், எங்களுக்கு அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் பகவானேன்னா. என்னன்னு கேட்டா, வாணி குணானு கதனே ஸ்ரவணௌ கதாயாம் ஹஸ்தௌ ச கர்மசு மனஸ்தவ பாதயோர்னஹா ஸ்மிருத்யாம் शिरः निवास जगत् प्रणामे दृष्टि सतां दर्शनेस्तु भवत्तनूनां வாணி குணானுகதனாம். நாரதர் எங்களுடைய குருநாதர் எப்பவுமே பகவத் கீர்த்தனையே பாடின்னு இருக்கார், பகவத் குணத்தையே பாடின்னு இருக்கார், பகவத் கதையே சொல்லின்னு இருக்கார். அவரோட கூட போகணுமானா நாங்களும் அந்த மாதிரி இருக்கணும். அதனால எங்களுடைய வாணி ஆனது, வாக்கானது எப்பொழுதும் உன் கதையே சொல்லின்னு இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணு. ஸ்ரவணௌ கதாயாம், எங்கள் குருநாதர் சொல்லக்கூடிய கதைகளை கேட்டுட்டே இருக்கணுங்கிற ஆசையை உண்டு பண்ணுற மாதிரி எனக்கு காது கொடு. அவர் சொல்லிகிட்டே இருப்பார், நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும். அவர் சொல்லிகிட்டே இருப்பார், நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும். நடுவில் எங்கே நீ பாடும்பர், நாங்கள் பாடணும். ஹஸ்தௌ ச கர்மசு, கைகளால் அவருக்கு சேவைகள், பலவிதமான சேவைகளை நாங்கள் பண்ணணும். மனஸ்தவ பாதயோர்னஹா, எங்கள் மனசோன்னா உங்களுடைய பாதத்திலேயே லயிச்சிருக்கணும். ஸ்மிருத்யாம் சிரஸ்தவ நிவாச ஜகத் பிரமாணே பிரணாமே, சர்வலோகங்களும் யாரை வந்தனம் பண்ணுறதோ அவரை வந்தனம் பண்ணியே எங்களுடைய சிரசானது தாழ்ந்து இருக்கணும். திருஷ்டிகி, கண்ணோன்னா
சதாம் உன்னுடைய பாகவதர்கள், உன்னுடைய பக்தார்கள், எங்களுடைய குருநாதர் போன்ற நாரதர் அந்த மாதிரி இருக்கவாளியே சதா பார்த்துன்னு இருக்கணும். ஏன்னா பவத்தனுனாம், ஏன்னா அவா வேறு நீ வேறுன்னு இல்லையே கிருஷ்ணா, அவா வேறு நீ வேறு இல்லையே. தஸ்மின் தஜ்ஜன பேதாபாவாத்துன்னு நான் எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரே நாரதர். அவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் பேதம் இல்லை. அவளை பார்த்துட்டா அவனை பார்த்த மாதிரி அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கிறத விட நாங்கள் அங்கே போகிறோம், நாரதரோட இருக்கோம், எப்பவும் நாரதருக்கு சேவை பண்ணிகிட்டே இருந்தால் உனக்கு சேவை பண்ண மாதிரி ஆகுங்கிறதுனால அங்கே போகிறோம். அதனால் அனுஜானிகின்னா ஆகட்டும்னார் பகவான். சிரிச்சுட்டே சொன்னார் பகவான், எனக்கு எல்லாம் தெரியும். ஞாத்தம் குழந்தை தான், ஆளுக்கு தகுந்த மாதிரி வேஷம் அது. அம்மா வந்தான்னா அம்மா பால் அப்படிங்கும். இங்கே நலகோபுரன் மணிகீபுரன் வந்தால் அப்படி பெருசாக நின்றுடு. ஞாத்தம் மம பூர்வை புரா ஏவே தத்து எல்லாம் ஐ நோ அப்படின்பார். ஐ நோ ஐ நோ. ரிஷினா கருணாத்மனா யத் ஸ்ரீமதாந்தயோ வாக்பிஹி விப்ரம்ஷ அனுகிரக கிருதா, அந்த கருணாமூர்த்தியான என்னுடைய பக்தனான நாரதன் உங்கள் மேலே ஆசீர்வாதம் பண்ணி இங்கே அனுப்பிச்சிருக்கார். நீங்கள் ஸ்ரீமதாந்தஹா அப்படின்னு அந்த காசும் பணமும் இருக்கக்கூடிய திமிரில் நீங்கள் பண்ண தப்பை உணர்ந்து நீங்கள் திருந்துவீர்களாகன்னு உங்களை இங்கே அமைச்சிருக்க. சாதுநாம் சமச்சித்தானாம் சுதராம் மத்கிருதாத்மனாம் தர்ஷனான்னோ பவேத் பந்தா பும்சோ அக்ஷ்ணோ சவிதுர்யதா. சர்வத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணி எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பக்தாள்களை பார்ப்பதே நம்மளுடைய சர்வ தோஷங்களையும் சர்வ பாப்பங்களையும் நீக்கிடும் அப்படின்னு பகவான் அவளுக்கு சொல்லி, ரெண்டு பேரும் போங்கோ, என்னையே கதியாக கொண்டு பக்தியும் சரணாகதியும் கூட இருந்துண்டு அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு உங்கள் குருவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னான். அவள் ரெண்டு பேரும் பகவானை பிரதட்சணம் பண்ணாலாம் 3 தடவை, சாஷ்டாங்கம் விழுந்து நமஸ்காரம் பண்ணாலாம், கிளம்பிட்டாளாம். பிரதட்சணம் பண்ணாலாம், நமஸ்காரம் பண்ணாலாம், சேவிச்சுட்டு கிளம்பிட்டாளாம். இந்த மனுக்கிட்டும் பாவம் முடியுமா, உரலெல்லாம் இழுத்துண்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணின கிருஷ்ணனை கொஞ்சம் அழுத்து விட்டுட்டு போனாதான் என்னவான்னா, தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிட்டா. வாய் வார்த்தையால் ஏதோ ஒரு பண்ணலை, ஒரு அவுத்து விடுறதானேன்னா இவாளுக்கு ரைட் இல்லையா அவுத்து விடுறதுக்கு. இவாளுக்கு ரைட், அம்மா கட்டியிருக்காளாம், இவா எங்கே நடுவில் அவுத்து விடுறது. இதில் அவுத்து விடுறதுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் இங்கே ரைட் உண்டு. யார் அப்படின்னா நந்தகோபன். அந்த டவால் அந்த மரம் சாஞ்ச சத்தம் கேட்ட உடனே அத்தனை பேர் ஓடி வந்துட்டான். நந்தகோபனும் சேர்ந்து ஓடி வந்துட்டாளாம். அத்தனை பேர் ஓடி வந்துட்டா. அங்கே சில பசங்கள்லாம் அசோஷியல் விளையாடின்னு இருக்குதுகள். என்ன சத்தம், மரம் விழுந்துடுத்தோ, எப்படி விழுந்தது? இந்த 2 பசங்க சொல்கிறதான், இவன் தான் கண்ணன் தான் உரலை இழுத்துண்டு போனான், அந்த மரத்தில் மாட்டின்னு எடுத்தோ ஒரு இழுத்தான் மரம் முறிஞ்சு போயிடுத்து. பெரிய மரம், அவ்வளோ வருஷமாக வளர்ந்துருக்கிற மரம். அதாவது ஒரு குழந்தை இழுத்தா முறியறதாவது, இது என்ன கதை அப்படின்னு பெரும்பாலும் யாரும் நம்பலையாம். ஆனால் நந்தகோபன் பார்த்தாராம், குழந்தை பாவம் பயந்து பேர்க்க போகிறது அப்படின்னு ஓடி போய் அந்த குழந்தையை அவுத்து விட்டு அதுக்கு தூசியெல்லாம் தொடச்சி தன்னுடைய தலைப்பாகையை அவுத்து அதாலேயே எல்லாம் தொடச்சி விட்டாராம் குழந்தைக்கு. யசோதை அங்கேருந்து ஓடி வந்தா, யசோதை உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவ்வளோ வயசு போய் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதை நன்னா பார்த்துக்க வேண்டாம், உரல்லையா கட்டுவா நம்ம குழந்தைய பாவம். இல்லைன்னா அது என்ன அது என்ன தப்பு பண்ணாலும் இப்படியா தண்டனை பண்ணுறது, குழந்தைய அப்படி கட்டி போடுறதாவது, பத்திரமா பார்த்துக்கலன்னு நானே தான் வச்சுப்பேன் இனிமே. நான் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு இதுக்கு சிரிப்பு வேற. அம்மா நன்னா வச வாங்குற அப்பாட்ட. இப்படியா நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் பல லீலைகளை காமிச்சுட்டு பகவானும் பெருசாண்டே வந்துட்டு இருக்கான். இனிமே தாய் தந்தையர்களுக்கு பண்ணின லீலை ஒரு ஸ்டேஜ். அடுத்தது இவனுக்காகவே பிறந்த கோபாலர்கள் இருக்கா, கோபிகைகள் இருக்கா, அவளுக்கெல்லாம் லீலை பண்ண வேணுமே அடுத்தது அப்படிங்கிற கட்டத்துக்காக அடுத்தது இங்கேருந்து கிளம்பி பிருந்தாவனம் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லார் மனசுலையும் உண்டு பண்ணி அதுக்கு ஏத்தாற் போல அங்கேருந்து கோகுலம்ங்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கோவர்தனகிரியினுடைய சாயலில் ஒரு இடம் இருக்குது. யமுனா நதிக்கு அந்த ஒரு பெண்டு மாதிரி யமுனா நதிக்கு பக்கத்தில் இருக்குது. நிறைய அடர்த்தியான மரங்களும் நல்ல புல்லும் இருக்குது. மாடுகளுக்கு சாப்பிடக்கூடிய விதமான புல்கள்
எல்லாம் இருக்கக்கூடிய ரம்யமான பிருந்தாவன க்ஷேத்திரத்துக்கு போவோம் அப்படின்னு முடிவு பண்ண அன்றைக்கே கிளம்பினாலாம். அவளோட சொத்து எல்லாத்தையும் எடுத்து மாட்டு வண்டியில் பூட்டின்றாளாம். அங்கேருந்து ஜல் ஜல் ஜல்னு கிருஷ்ணன் கதையை பாடிண்டே எல்லாரும் பிருந்தாவனத்துக்கு போய் சேர்ந்தாள் அப்படின்னு இன்றைக்கி சொல்லுவோம். நாளையிலிருந்து பிருந்தாவன லீலைகள், பகவானுடைய லீலைகளை பார்ப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம். सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. शान्ति शान्ति शान्ति. हरिः ओम तत्सत्. श्री साईश्वरार्पणमस्तु.